2 2.5 லட்சம் ஓட்டுகள் இன்னைக்கு பிஜேபி உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில இருக்கு. இங்க இருக்கக்கூடிய திமுக செட் பண்ணக்கூடிய அந்த நரேட்டிவ்ல போய் விடாம உட்கார்ந்து யோசிச்சாங்கன்னா கணிசமான முஸ்லிம்கள் யாருக்கு தான் வாக்கு செலுத்துவாங்கன்னா பிஜேபிக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க. ஆனா அவங்களை அப்படி யோசிக்க விடாம, அதாவது முஸ்லீம் கட்சியை வச்சுக்கிட்டா மதச்சார்பற்ற கூட்டணி, இந்துத்துவா பேசுற கட்சியை வச்சுக்கிட்டா அது மத வெறி கூட்டணி. இதான தமிழ்நாட்டுடைய அரசியல் நரேட்டிவ். அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. கரெக்டா? 46,000 ஓட்டு எடுத்திருக்கக்கூடிய சீமான் 2019 2024 தேர்தலில் குறைந்தபட்சம் இந்த ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் 1 லட்சம் ஓட்டுகளை தொடுவார். அதிமுகவுக்கு என்று எப்போதுமே கணிசமான ஒரு வாக்குகள் இருக்கிறதுனால அதிமுகவின் சார்பாக இபிஎஸ் ஃபேக்ஷனா வெர்சஸ் ஓபிஎஸ் டிடிவி ஃபேக்ஷனாங்கிற பொழுது கண்டிப்பா இபிஎஸ் அணியை விட ஓபிஎஸ் டிடிவி அணி தான் இங்க அதிகமான வாக்குகளை எடுப்பாங்க. அதற்கான சாத்தியங்கள் தான் அங்க அதிகம். இந்த ராமநாதபுரத்தை பொறுத்தவரை பாஜக 2வது இடம் பெற போகிறதா, முதலிடம் பெற போகிறதா, இது மட்டும் தான் கேள்வி. அன்வர் ராஜாவினுடைய ஒத்துழைப்பு என்பது 0. அன்வர் ராஜா அங்க ஒரு வேலையும் பார்க்கல. அதனாலதான் நயினார் நாகேந்திரன் தோத்தாரு. இல்லைன்னா நிச்சயமாக ஜெயிச்சிருக்கும். அதிமுகவினுடைய ஓட் டிரான்ஸ்பர்ங்கிறது இங்க நடக்கவே இல்லை. எதுக்காக இதை நான் சொல்றேன்? நயினார் நாகேந்திரன் மாதிரி தேர்தல் களத்தில் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபருக்கே தண்ணி காட்டின ஒரு தொகுதி. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு தொகுதி எடுத்து அதை விரிவாக அலசல் செய்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்று ராமநாதபுரம் தொகுதி செலக்ட் பண்ணியிருக்கோம். ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக வேட்பாளராக யாரு நிற்க போறாங்க, யூகமாக ஒரு பட்டியல் இருக்கும் இல்லையா, அந்த பட்டியலில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றது தொடர்பாக அண்ணன் ராஜவேல் நாகராஜன் அவர்களோடு ஒரு உரையாடல் செய்ய போறோம். அண்ணா வணக்கம். வணக்கம். ராமநாதபுரம் தொகுதியை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங்ல மோடிலாம் போட்டிடுவார் அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு. தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் மோடி கூட அடிக்கடி ராமநாதபுரம் வர்றது, அங்கிருந்து எண்மண்ணின் மக்கள் பாத யாத்திரையை தொடங்குறது, இப்படியான விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. ராமநாதபுரம் தொகுதியில யாரு வேட்பாளராக நிறுத்த போறாங்க, ராமநாதபுரம் தொகுதி மக்களுடைய அந்த எண்ணம் என்னவாக இருக்கு? ஃபர்ஸ்ட் இந்த பிஜேபியோட ப்ரொபோஸ்ட் லிஸ்ட் யாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ராமநாடு தொகுதியை ஒரு தடவை அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். அறந்தாங்கி, திருச்சுழி, பரமக்குடி, திருவாடானை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர் இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளும் சேர்ந்து தான் இந்த ராமநாதபுரம் லோக்சபா ஃபார்ம் பண்ணுது. பரமக்குடி மட்டும் தனி தொகுதியா இருக்கு. ஆமா, இதுல பரமக்குடி மட்டும் தனி தொகுதி. இந்த 6 தொகுதிகளில் 3 மாவட்டங்கள் இன்டர்செக்ட் ஆகுது. பல தொகுதிகளில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 6ல் 4 ஒரு மாவட்டத்தில், 2 ஒரு மாவட்டத்தில் இருக்கும். இதுல 3 மாவட்டங்கள் இன்டர்செக்ட் ஆகுது. புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த அறந்தாங்கி, திருச்சுழி விருதுநகர்ல, ராமநாதபுரத்தை மாவட்டத்தை சேர்ந்த பரமக்குடி, திருவாடனை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர் இந்த தொகுதிகள் இருக்கு. 6ல் இப்போ கரண்ட்லி சிட்டிங் எம்எல்ஏஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா 4 டிஎம்கே எம்எல்ஏ, 2 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இதனுடைய வரலாறை திரும்பி நம்ம பின்னோக்கி பார்க்கும் பொழுது ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம்னு சொல்லும் பொழுது ஏன் இதை பின்தங்கிய மாவட்டம்னு சொல்றோம்? அங்கே என்ன வளங்கள் இல்லை, எல்லா வளமும் இருக்குது, ஆனாலும் பின்தங்கிய மாவட்டம்னு சொல்றோங்கிற பொழுது தண்ணீர் பஞ்சம் அங்கே ஒரு மிகப்பெரிய பஞ்சமா இருக்குதுங்கிறது ஒரு ரிசோர்ஸ் ஸ்கேர்சிட்டியா நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எலக்டோரல் பாலிடிக்ஸில் அவங்க வெற்றி பெற வைத்தவர்களுடைய பெயர் பட்டியெல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையாகவே அங்கே வேறொரு விதமான ஒரு ஸ்கேர்சிட்டி இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதாவது என்னன்னா, அங்கே ஒரு போதாமை, அரசியல் போதாமை, அங்கே அரசியல் இருக்குது. அரசியல்னா ரொம்ப நுட்பமான அரசியல், சாதி ரீதியிலான அரசியல், மத ரீதியிலான அரசியல். முதுகுளத்தூர் கலவரம்லாம் கூட அந்த மண்ணில் நடந்திருந்தது. நாட் ஓன்லி முதுகுளத்தூர், ராமேஸ்வரம், அப்துல் கலாம் அடையாளப்படுத்திய ஒரு ஊரும் அந்த ஊர்ல தான் இருக்கு. ராமர் அங்கிருந்து தான் பாலம் கட்டினாருன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குது. சேது சமுத்திர திட்டத்தை ஒட்டிய கருத்து விவாதங்கள்னு அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு கலவையான ஒரு ஊர் தான். அறந்தாங்கி பார்த்த அப்படின்னா திருநாவுக்கரசர் இப்போதைக்கு காங்கிரஸ் எம்பியா, திருச்சி எம்பியா இருக்கிறாரு. அவருடைய மகன் இன்னைக்கு அறந்தாங்கியில எம்எல்ஏ, காங்கிரஸ் எம்எல்ஏ. அவர் சுயேட்சையாகவே அறந்தாங்கியில நின்று ஜெயிச்சிருக்கிறாரு. ஓகே, அறந்தாங்கி என்னன்னா திருநாவுக்கரசருக்கு ஓட்டு போடணும், திருநாவுக்கரசர் எங்க இருந்தாலும் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த அறந்தாங்கியில திருநாவுக்கரசர் தோற்கவும் செய்திருக்கிறாரு. இருந்தும் கூட சொல்றேன், எப்போ இந்த டீலிமிட்டேஷன்ல பார்லிமெண்டரி கான்ஸ்டியூன்சி எல்லாத்தையும் மறுசீரமைப்பு பண்ணாங்கல்ல, அதுல அறந்தாங்கி எப்போ ராம்நாட்டுக்குள்ள இருந்ததோ அப்பையிலிருந்து திருநாவுக்கரசர் அங்கே 2 முறை போட்டிட்டு இருக்கிறாரு. ஒரு முறை பாஜக சார்பா, ஒரு முறை பாஜக சார்பா போட்டிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி இப்போது சட்டமன்ற பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் கடந்த தேர்தலில் அங்கே போட்டியிட்டாரு. பாஜகவுக்கு என்று அங்கே ஒரு ஓட் பேங்க் இருக்குதா அப்படின்னா நிச்சயமா இருக்குது அப்படிங்கிறது நம்மளால உறுதியாக சொல்ல முடியுது. ஏன்னா அங்கே காஸ்ட் ரீதியிலான ஒரு போலரைசேஷனை தாண்டி ஒரு ரிலீஜியன் பேஸ்டு போலரைசேஷன் உருவாகிறதுக்கான எல்லா விதமான சாத்தியங்களும் கொண்ட ஒரு தொகுதி. கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சம் ஓட்டு இருக்குன்னா அதுல ஒரு 1.5 லட்சத்திலிருந்து 1.25 லட்சம் ஓட்டு இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் தான். நான் சொல்றது அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளிலுமே பரவலாக அவர்கள் வாழ்கிறார்கள். ராமநாதபுரத்தில் ரொம்ப டென்ஸாவே இருக்கிறாங்க.
மற்ற ஊர்கள் எல்லாத்துலேயுமே அதே மாதிரி அறந்தாங்கிலையும் ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவு கணிசமான அவர்களுடைய எண்ணிக்கை என்பது இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 6 தொகுதிகளுக்கும் சேர்த்து 1 லட்சத்திலிருந்து 1.25 லட்சம் வரைக்கும். பட் அவங்க கிளைம் பண்ணுறது ஒரு 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் ஓட்டுங்கிறாங்க. மினிமம் 1.5 லட்சம் ஓட்டாவது நிச்சயமா இஸ்லாமியர்களுடைய வாக்கு என்பது இருக்குது. அதே போல மீனவ சமுதாய மக்களுடைய வாக்குகள் இருக்குது. மீனவ சமுதாய மக்களுடைய வாக்கும் இஸ்லாமிய சமுதாய மக்களுடைய வாக்கும் என் பிளாக்கா அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ மற்ற சமூகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் இருக்கிறதுலே பெரிய சமூகமாக இந்த ஒட்டுமொத்த 6 டிஸ்ட்ரிக்ட்லையும் அடைத்து வாழக்கூடிய ஒரு சமூகம் அப்படின்னு சொல்லி பார்த்தா முக்குளத்தூர் சமூகம் தான். ஆமா 6 தொகுதியிலையுமே இந்த முக்குளத்தூருடைய ரேஷியோங்கிறது ஒவ்வொரு தொகுதிக்கு மாறும். ஒரு இதுல பார்த்தீங்கன்னா அகமுடையார்கள் அதிகமா இருப்பாங்க, ஒரு இதுல வந்து கள்ளர்கள் அதிகமா இருப்பாங்க, ஒரு இதுல மறவர்கள் அதிகமா இருப்பாங்க. இவங்க வெவ்வேறு பட்டங்கள் வேற போட்டிருப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தா சேர்வைங்கிற பட்டம் வந்து பார்த்தோன்னா இப்போ டவுன் சவுத்ல அதாவது தஞ்சாவூர் சைடில் பார்த்தோன்னா சேர்வைங்கிறது கள்ளருக்கான பட்டம்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்தோன்னா சேர்வைங்கிறது அகமுடையார்னு சொல்லுவாங்க. அகமுடையார்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு டெல்டால இப்போ எங்கள் ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அகமுடையார் வந்து தேவர், ஆனால் அங்கே பார்த்தோன்னா மறவர் தான் தேவர் பட்டம் போடுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன டிஃபரன்ஸ் எல்லாமே அங்கே அந்த ஊரினுடைய பழக்க வழக்கங்கள் சார்ந்து சில விஷயங்கள் வந்து வேரி ஆகக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு. ஸோ ஓவராலாக பார்க்கும்பொழுது முக்குளத்தூருக்கு அடுத்தபடியாக ஒரு அதிகமாக அடர்த்தியாக வாழக்கூடிய சமூகம் இந்த 6 தொகுதிகளுக்கும் சேர்த்து அப்படின்னு சொல்லி பார்த்தா கணிசமான எண்ணிக்கையில் யாதவர்கள் இருக்காங்க. ஓகே, யாதவர் ஓட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ஓட்டாவது யாதவருடைய ஓட்டு இருக்குது. மினிஸ்டர் ராஜகண்ணப்பன் கூட அதே சமூகத்தை ஸோ அந்த சமூகத்தை சேர்ந்தவர். அவரும் இதே தொகுதியில் ஒரு முறை வந்து எம்பிக்கு நின்று இருக்கிறார். ராமநாதபுரத்தில் எம்பிக்கு நின்று இருக்கிறார். ஐ திங்க் ஜனதா தளத்தில் நின்னாரு. ஓகே, ஜனதாதளம் ஐக்கிய ஜனதாதளத்தினுடைய வேட்பாளராக அவர் நின்றிருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி இந்த முறை திமுகவின் சார்பாக ப்ரொபோஸ்டு நேமாக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி கூட பார்த்தீங்கன்னா யாதவர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால தான் அவருடைய பேரை கன்சிடர் பண்ணுறதா சொல்றாங்க. யாதவர் சமூகத்துக்கு அடுத்தபடியாக அடுத்த சமூகம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த 6 தொகுதிகளிலும் பரவலாக தேவேந்திரகுல வேளாளர் இருக்கிறாங்க. நான் சொல்லக்கூடிய வெள்ளாளர், வீரக்குடி வெள்ளாளர் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு பட்டங்கள், பிள்ளை, முதலியார் இந்த மாதிரியான பட்டங்களை சுமந்து வாழக்கூடிய மக்களும் கணிசமாக, குறிப்பாக அறந்தாங்கி, அதே மாதிரி பரமக்குடி, ராமநாதபுரம், திருவாடனை இந்த மாதிரியான பகுதிகளில் வாழ்றாங்க. தேவேந்திரகுல வேளாளர் கம்யூனிட்டியினுடைய ஒரு டென்ஸ் பாப்புலேஷனையும் நம்மளால நோட் பண்ண முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ஓட்டாவது அவங்களுடைய ஓட்டு இருக்கும். ஸோ இப்படியான கலவையான சமூகங்களுடைய பின்னணி இந்த ராமநாதபுரம் தொகுதியில் நம்மளால பார்க்க முடியுது. இதற்கு அடுத்தது இந்த தொகுதியினுடைய தற்போதைய நிலவரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போதைக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை சேர்ந்த நவாஸ் கனி தான் வந்து அங்கே வந்து எம்பியா இருக்கிறாரு. ஸோ அவரை பற்றின வரலாறு தெரிஞ்சிருக்கும். எஸ்டி கொரியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த எஸ்டி கொரியருடைய நிறுவனர் தான் அவருடைய நிறுவனம் தான். அவரும் அவருடைய அண்ணனும் சேர்ந்து வெளிநாடுகளில் இந்த மாதிரி எஸ்டிங்கிற பேரில் கார்கோ சர்வீசஸ் நடத்திட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு இந்தியாவில் அவர்கள் தமிழ்நாட்டில் தொடங்கிய நிறுவனம் தான் எஸ்டி கொரியர். அந்த எஸ்டி கொரியரை அவர் தான் இப்போ மேற்பார்வை செய்துட்டு இருக்கிறாரு. நிறைய அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜமாத்துகளுக்கு தேவையான உதவிகள் செய்கிறது, அங்கே இருக்கக்கூடிய கல்வி மேம்பாட்டுக்கான வேலைகள் செய்கிறது, அங்கே இருக்கக்கூடிய இந்த சிறுபான்மை கல்வி நிலையங்கள் இருக்கும் இல்லையா, இஸ்லாமிய கல்வி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதற்கான உதவிகள் செய்கிறதுன்னு செய்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. கடைசியாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல சேர்ந்து அவர் இந்த கடந்த தேர்தலில் போட்டியிட்டு அவர் வென்றிருக்கிறார். ஸோ இதுதான் அவருடைய வரலாறு. திமுக கூட்டணியில ஏணி சின்னத்தில் நின்னாரு. ஆமா, திமுக கூட்டணியில ஏணி சின்னத்தில் நின்னாரு. இதற்கு முன்பாக இந்த தொகுதியில் வென்ற ஒரு நபரை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜே.கே. ரித்தீஷை ஜெயிக்க வச்ச ஒரு ஊர் அப்படின்னு சொல்லும் பொழுது ராமநாதபுரம் மக்களுடைய அரசியல் பார்வை என்னவாக இருக்குது? ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த வறுமையை விலை கொடுத்து வாங்குவதற்கு தயங்காத ஒரு வேட்பாளர்கள் அந்த ஊரில் ஏற்கனவே களம் கண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஜே.கே. ரித்தீஷுடைய வெற்றி எல்லாம் ஒரு உதாரணம். ஆமா, ஜே.கே. ரித்தீஷ் வந்து பார்த்த அப்படின்னா அவருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகே, அவருடைய பணம் யாருடைய பணம், அவர் வைத்திருந்த பணம், அவர் ஆப்ரேட் பண்ண பணம் யாருடைய பணம்ங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். அப்போதைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய வளர்ப்பு மகனாக இருந்த சுதாகரனுடைய பணத்தை முறைகேடாக, ஓகே, அதாவது அவரிடம் ஓட்டுநராக இருந்த ஒரு நபரிடம் கொடுத்து வைக்கப்பட்ட பணம் கடைசியாக அது ஜே.கே. ரித்தீஷிடமே இருந்து விட அதை வைத்து அரசியல் செய்தவர் தான். அதனாலதான் அவர் தான தர்மம்லாம் பண்ணாரு, நிறைய படம்லாம் எடுத்தாரு, பயங்கரமா ஒரு ஒரு புரட்சி நடிகர் மாதிரி திடீர்னு அவருடைய படங்கள் 100 நாட்கள் ஓடின அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். யோசிக்காம திமுக அவருக்கு சீட்டு கொடுத்துச்சு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். திமுக சீட்டு கொடுத்ததை தாண்டி முக்கியமான விஷயம் அவர் நின்னவர் ஜெயிச்சாரு. ஓகே, அப்படின்னா அந்த மக்களை பொறுத்தவரை அவர்கள் வந்து ஒன்று சின்னத்துக்கு வாக்களிக்கிறாங்க, அல்லது பணத்துக்கு வாக்களிக்கிறாங்க, அல்லது ஜாதிக்கு வாக்களிக்கிறாங்க. அரசியல் ரீதியாக தங்களுக்கு என்ன தேவை, இந்த மண்ணை மாற்றுவதற்கு, இந்த மண்ணில் இத்தனை ஆண்டு காலமாக ஒரு நல்ல திட்டம் ஒன்று வரல, இன்னமும் குடம் தண்ணி 20 ரூபாய்க்கும் 15 ரூபாய்க்கும் 25 ரூபாய்க்கும் வாங்கிட்டு இருக்கோம், இது எப்படி மாத்துறது? வறண்ட பூமி நம்மளை பார்த்து எல்லோரும் சொல்றாங்களே, உண்மையாவே இது வறண்ட பூமி தானா? இந்த மண்ணை மாற்றுவதற்கான ஒரு சரியான ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இதுவரை அந்த மக்களுக்கு வரல. இந்த தேர்தலிலாவது வர வேண்டும் என்பதற்காகத்தான் இதை ரொம்ப அழுத்தமா சொல்றேன். அந்த மக்களுடைய தலையில் ஒரு கொட்டு போட்டு சொல்வதா நினைத்தா கூட தப்பு கிடையாது. ஏன்னா இதுவரை அவர்கள் தேர்ந்தெடுத்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லா கட்சியை சேர்ந்தவங்களையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. திமுகல இருந்து, அதிமுகல இருந்து, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல இருந்து, காங்கிரஸ்ல இருந்து, தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்து எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய எம்பி நவாஸ் கனி கிட்ட போயிட்டு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்டா அவர் சொல்லக்கூடிய பெருமையான விஷயங்கள்லாம் என்னவா இருக்குதுன்னா, ரயில்வே திட்டத்தை கொண்டுட்டு வந்தேன், விமான சேவை ராமநாதபுரத்துல இருந்து சென்னை வரைக்கும் உருவாகிறதுக்கான முயற்சிகள் இருக்கு, இது எல்லாமே மத்திய அரசு சார்ந்தது. நீங்க என்னதான்
கொண்டு வந்தீங்க? இல்லைங்க, நாங்க வந்து திமுக எம்பிக்கள், மத்திய அரசு எங்களுக்கு உதவல அப்படின்னு சொன்னா அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் சில மாவட்டங்கள் பின்தங்கிய மாவட்டங்கள் என்று கண்டறியப்பட்டு அவற்றை வளர்ச்சிக்குரிய மாவட்டங்கள் பட்டியலில் சேர்க்கிறாங்க. சேர்த்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெஷல் அட்டென்ஷன் லிஸ்ட்ல இன்னைக்கு ராமநாதபுரம் இருக்குது. தொடர்ச்சியாக ராமநாதபுரத்தை பற்றின ஒரு அப்டேட்டை வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம், மோடி தலைமையிலான அரசாங்கம் தெரிந்து கொள்ள விரும்புகிறது. என்ன காரணம்னா, அவங்க ரிலீஜியஸா கனெக்ட் பண்ணட்டும், இல்ல அவங்க எப்படி வேணாலும் அதை கனெக்ட் பண்ணட்டும், ஆனா அந்த மண்ணை மாற்ற வேண்டும் என்ற ஒரு சிந்தனை தொடர்ச்சியாக யாருக்கு இருக்கிறதுனா பாரதிய ஜனதா அரசுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால கண்கூட பார்க்க முடியுது. அவர் அந்த தொகுதியில என்ன பண்ணன்னு சொன்னாலும், ஒரு உதாரணத்துக்கு அங்க இருக்கக்கூடிய மீனவ மக்களுடைய நெடுநாள் கோரிக்கை, எப்படி ஆழ்கடல் மீன் பிடிப்பது தொடர்பாக சில சட்ட திருத்தங்கள் கொண்டுட்டு வரணும்னு அவங்க சொன்னதா இருக்கட்டும், என்னென்னலாம் அவங்க கேட்டாங்களோ, மீனவ மக்களுக்குன்னு ஒரு நல்லது நடந்திருக்குது அப்படின்னா அது மத்திய அரசால தான் நடந்திருக்குது. அங்க இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் மீனவர்கள் பல முறை வந்து மீன் பிடிக்க போய் இலங்கை கடற்படையால சிறைபிடிக்கப்பட்டு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்ல எல்லாம் போயிட்டு அவங்க சிறையில் இருந்த பொழுதெல்லாம் அவர்களை மீட்டு வந்த பெருமை என்பது மத்திய அரசுக்கு தான் சேரும். இப்படி ராமநாதபுரத்துல ஒரு துரும்ப கிள்ளி போட்டிருந்தாலும் அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா அரசாங்கத்தால் மட்டும்தான் சாத்தியப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலையில அந்த எம்பியிடம் சொல்வதற்கோ அல்லது அவர் செய்ததாக அவர் சொல்வதற்கான காரியங்கள் என்று ஒன்று பார்த்தால் ஒன்றுமே இல்லை. அவர் அதிகபட்சம் திரும்பவும் அவர்கிட்ட போயிட்டு கேட்டோம்னா அவர் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரோ, ஒரு என்ஜிஓ வச்சு என்ன பண்ணுவாங்க, 4 குழந்தைங்களை படிக்க வைப்பாங்க, ஒரு 4 பேருக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுவாங்க, இந்த வேலைகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார். நான் ஜெகத் ரட்சகனுக்கு சொன்ன பல விஷயங்கள் இவருக்கும் பொருந்தும். இவர் நினைத்திருந்தால், இவர் அரசாங்கத்தினுடைய நிதியை நாடி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவர் நினைத்திருந்தால் என்ன செய்திருக்கலாம்னா, ஒட்டுமொத்த மக்களவை தொகுதியுமே இவரால் என்ன பண்ணியிருக்க முடியும், பல புனரமைப்பு பணிகளை இவரால் செய்திருக்க முடியும், பல ஆழ்துளை கிணறுகளை தோண்டி இருக்க முடியும், மக்களுடைய குடிநீர் பஞ்சத்தை நீக்குவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்திருக்க முடியும். இன்னைக்கு நெமினில, அதாவது இங்கிருந்து ஈசிஆர்ல நீ பாண்டிச்சேரி போகும்போது பார்த்தீங்கன்னா நெமிலியில கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டத்திற்கான அடுத்த கட்ட நகர்வுகள் நடந்துட்டு இருக்கு. பட்ஜெட்ல கூட அதை பத்தி பேசியிருக்காங்க. அதே மாதிரியான ஒரு திட்டத்தை ராமநாதபுரத்தில் கொண்டு வருவதாக இவர் உறுதியளித்தார். ராமநாதபுரத்துக்கு மாவட்டத்துக்கு குடிநீர் பஞ்சத்தை போக்குவதற்கு இப்படியான ஒரு திட்டம் கொண்டு வரப்படும். அதை பற்றி எந்த விதமான அப்டேட்டும் இல்லை. இன்னொன்று, கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கும் மேற்பட்ட பனை மரங்கள் இருந்த ஒரு ஊர் இது. பனைமர காடுகள் நிறைந்த ஒரு ஊர் இது. அப்படிப்பட்ட ஊர்ல இன்னைக்கு பனைமரம் சார்ந்த தொழில்கள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், பல விஷயங்களை உருவாக்கியிருக்கலாம். பனைமரத்தை பேஸ் பண்ணி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியே உருவாக்கியிருக்கலாம். பணங்கள் இறக்குவதற்கான ஒரு அனுமதியை பெற்றிருக்கலாம். மதுவுக்கு பதிலாக பணங்களை கொண்டுட்டு வந்து ஒரு ஆல்டர்னேட் ப்ராடக்டா கொண்டுட்டு வந்து இன்னைக்கு டாஸ்மாக்ல ஒரு மலிவான விலையில் கேடுகட்ட இந்த சரக்கை வாங்கி குடிச்சிட்டு செத்து போகக்கூடிய ஒரு மதுவினுடைய பிடியிலிருந்து மீட்டெடுத்திருக்கலாம். பனைமரம் ஏறக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தினுடைய சூழ்நிலையை மாட்டிருக்கலாம். கிட்டத்தட்ட 1.5 கோடி மரம் இருக்குதுன்னா கன்சிடரபிளான அமௌண்ட்ல யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், இங்க நாடார்களுடைய பாப்புலேஷனும் இருக்குது. ஏன்னா பனைமரம் இருந்தாலே அங்கு நாடார்களுடைய ஒரு ஸ்ப்ரெட் இருக்கும் அப்படிங்கிறத ஜியோகிராபிக்கலா நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ 1.5 கோடி மரம் இருக்குதுன்னா குறைஞ்சது அங்க வந்து அவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒரு கணிசமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளால ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படியான ஒரு கலவையான ஒரு மனநிலையில் தான் மக்கள் இருக்கிறார்கள். இன்னமும் அவங்களுக்கு குடிதண்ணி, இன்னும் அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் பஞ்சம், ஒரு படத்துல விவேக் கூட சொல்லுவார், ஏன் இந்த இப்படி அங்கங்க துப்புறது எல்லாத்தையும் மொத்தமா திருப்பி விட்டு இருந்தா ராமநாதபுரத்துல 4 போகம் நெல் விளை வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராமநாதபுரம் என்பது வறண்ட பூமினா அங்கு விளையக்கூடிய பொருட்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பனை மரம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மிளகா. ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய உற்பத்தியில் 1/3 பங்கு மிளகாய் என்பது எங்க உற்பத்தி ஆகுதுன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் உற்பத்தி ஆகுது. பட்டை மிளகான்னு சொல்லுவாங்கல்ல, சிவப்பு மிளகா இருக்குல்ல, அதிலே பார்த்தீங்கன்னா பட்டையா இருக்கும், அந்த மிளகா இல்லை. இங்க வரக்கூடியது குண்டு மிளகா. ஓகே, குண்டு குண்டா காய்க்கும். அந்த மிளகாய் என்பது இங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது கணிசமான அளவில். அதான் சொல்றேன், ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய உற்பத்தியில் 1/3 பங்கு ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ளார தான் உற்பத்தி ஆகுது. அதற்கும் புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. ஓகே, புவிசார் குறியீடு கொடுத்து இது ராமநாதபுரம் மாவட்டத்திற்கான மிளகாய் என்று அந்த மிளகாயை வகைப்படுத்தியிருக்காங்க. அதையும் மத்திய அரசு தான் செஞ்சிருக்கு. ஸோ அப்படின்னா திமுக எம்பி ஒண்ணுமே செய்யலை அப்படிங்கிறது ரொம்ப எவிடென்ட்டா தெரியுது. அதிகபட்சமாக அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, நான் இங்கே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கொண்டு வந்தேன், நான் அந்த ட்ரெயினை கொண்டு வந்தேன், இந்த ட்ரெயினை கொண்டு வந்தேன், திரும்பவும் மத்திய அரசுக்கிட்டே போறாரு. ஸோ இப்படியான ஒரு சூழல்ல இந்த முறை அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது. என்னடா மாத்தி நம்ம எலக்ட் பண்ணி அனுப்புறோம், ஒருத்தரும் போயிட்டு ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. 2014 வந்து அன்வர் ராஜா ஏடிஎம்கே சார்பாக நின்று வென்றார், அவரும் போனாரு. இந்த முறையும் ஒரு இஸ்லாமியரை தான் நம்ம எம்பியாக தேர்ந்தெடுத்து அனுப்பணும். அதிமுகவும் அமைச்சரவையில் இடம்பெறல. இந்த முறை போன திமுக கூட்டணியில் சென்றவரும் கூட்டணியில் இடம்பெறல, அமைச்சரவையில் இடம் கிடைக்கல. ஸோ நம்மளுடைய மாவட்டம் மாற வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த ராமநாதபுரத்தினுடைய இந்த மக்களவை தொகுதியும் ஒரு மறு சீரமைப்பு பெற வேண்டும், ஒரு புத்தாக்கம் பெற வேண்டும் என்றால் நம்ம ஒரு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு டாக், ஓகே, அது தீர்ப்பாக எழுதிட்டாங்கன்னு நான் சொல்ல வரல, ஒரு டாக் வந்து உருவாகி இருக்கிறத நம்மளால கணிசமா அந்த எல்லா தொகுதிகளிலுமே போயிட்டு பார்க்க முடியுது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் முதலாக ஆர்எஸ்எஸ்க்கு என்று ஒரு அலுவலகம் கட்டப்பட்டு திறக்கப்பட்டது எங்கன்னா பரமக்குடியில தான். ஸோ பரமக்குடிங்கிறது ஒரு ஆர்எஸ்எஸ்க்கான ஒரு பேஸ் இருக்கக்கூடிய ஒரு ஊர். கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க, கணிசமான அளவில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் மீன் பிடிக்கக்கூடிய மீனவ கிறிஸ்தவர்களாகவும் இருக்கிறாங்க, நாடார் கிறிஸ்தவர்களாகவும் இருக்காங்க. ஸோ இப்படியான ஒரு சாதிய கட்டமைப்பை நம்மள பார்க்குறோம்.
ஒரு 16 லட்சத்திலிருந்து 17 லட்சம் ஓட்டு அங்க ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ போலிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 லட்சம் ஓட்டாவது போல் ஆகும். அதிமுகவுக்கு என்று இங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ஓட் பேஸ் இருக்குதானா இருக்குது. ஆனா அது வந்து டிடிவி தினகரனுடைய பிளவுக்கு பிறகு அது அதிமுகவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குதானா? ஆமா, ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதுக்கு உதாரணம் வந்து 2019 அஃப்கோர்ஸ் உங்ககிட்ட டேட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து டிடிவி வேட்பாளராக போட்டியிட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,40,000 ஓட்டு எடுத்திருக்கிறாரு. அப்போ 2019 நவாஸ்கனி வெல்லும் பொழுது அவர் எடுத்த ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா 4,69,000 ஓட்டு. நயினார் நாகேந்திரனுக்கும் அவருக்கு 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஆல்மோஸ்ட் அவர் வந்து வெற்றி வாய்ப்பு இழக்கிறார். 1,20,20,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழக்கிறாரு. டிடிவி வந்து 1,40,000 ஓட்டு எடுத்திருக்கிறாரு 2019. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கும் இந்த அப்போ இந்த நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய வாக்கும் டிடிவி அவருடைய வாக்கும் இணைந்திருந்தா வெற்றி அங்க உறுதி செய்யப்பட்டிருக்கும். கரெக்ட். ஆனா இது அப்படியே எடுத்துக்க முடியாது. ஏன்னா போன முறை நயினார் நாகேந்திரனுக்கு வேலை பார்த்த அத்தனை கட்சிகளும் இந்த முறை அந்த கூட்டணியில் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும்ல. அதிமுக இல்ல. சோ அதிமுக இல்லங்கிற பொழுது நீ ஸ்ட்ரைட்டாவே அங்க ஒரு 2 லட்சம் ஓட்டு அதிமுக இல்லாத பொழுதுமே 2014 வந்து அவங்க வேற ஒரு கூட்டணியில் இருந்தாங்க. 2014 பாஜக வேற ஒரு கூட்டணியில் இருக்கும்பொழுது குப்புராமு அப்படின்றவர் வந்து 1,70,000 வாக்கு வாங்கியிருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து 2009 பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசு வந்து இப்ப காங்கிரஸ்ல இருக்க ஒரு ஸ்டாண்டர்டா 1,50,000 ஓட்டுன்றது ஒரு ஸ்டாண்டர்ட் பாஜக ஓட்டா இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். என்னன்னா இந்த தொகுதியை பொறுத்தவரை 1.5 லட்சம் ஓட்டு வந்து பிஜேபிக்கு இருக்கு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. 6 தொகுதிக்கும் சேர்த்து 1,50,000 ஓட்டுகள் பாஜக 2009 1.5 லட்சம் ஓட்டு அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பட் அதுக்கு பிறகு அது ஒரு பெருசா க்ரோ ஆயிருக்கா அப்படின்னா அதுல சில மாற்று கருத்துக்கள் இருக்கிறதா நான் பாக்குறேன். என்னன்னா எல்லா ஊர்கள்லயும் இருக்கக்கூடிய அதே சிக்கல், இந்த அடிப்படை பூத் லெவல்ல ஆட்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு சிக்கலும் சரி, மேலிருந்து கீழே வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அண்ணாமலை மூலமாக ஒரு வேவ் கிரியேட் ஆயிருக்கு. எண் மக்கள் வந்து ராமேஸ்வரத்துல தொடங்கினாங்க. ராமநாதபுரத்துல தான் அவர் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணி வந்தார். அவருடைய முதல் கட்ட சுற்றுப்பயணத்திலேயே அந்த ஊர்களை சுற்றி வந்தார். மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. கிராமங்கள்ல குறிப்பா அறந்தாங்கி மாதிரியான ஒரு ஊர்ல கூட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரௌடட் யாத்ரா எங்கன்னா அறந்தாங்கில. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஊருக்குள்ளார பாஜகவினுடைய வளர்ச்சி இன்னும் வேகப்பட்டிருக்கணும்னு நான் சொல்றேன். நீ சொல்ற லாஜிக் படி 2009 திருநாவுக்கரசர் 1,28,000 ஓட்டு எடுத்தாரு. 2014 அங்கிருந்து 5 வருஷம் கழிச்சு 1,71,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. அந்த 171 சேர்த்து ஏடிஎம்கே உடைய ஓட்டும் டிரான்ஸ்பர் ஆயிருக்கணும்ல. எகைன் நம்ம தென்சென்னையில பார்த்த அதே பிரச்சனை இங்க ராமநாதபுரத்திலும் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா இஸ்லாமியர்கள் ஓட்டு வந்து அப்படியே வரல. சோ 2014 அன்வர் ராஜாவுக்கு போட்ட அந்த 4 லட்சம் ஓட்டுல 2 லட்சம் ஓட்டு இல்ல 1.5 லட்சம் ஓட்டு யாருடைய ஓட்டுனா முஸ்லீம் ஓட்டு. அந்த முஸ்லீம் ஓட்டுங்கிறது எங்க வரல அப்படின்னா அது அப்படியே வந்து 2019 நயினார் நாகேந்திரனுக்கு டிரான்ஸ்பர் ஆகாம போகுது. நவாஸ்கனிக்கு விழுது. கிட்டத்தட்ட பர்சன்டேஜா பாத்தீங்கன்னா கூட நயினார் அவர்களுக்கும் நவாஸ்கனி அவர்களுக்கும் 12% வருது. ஆமா, அதே மாதிரி டிடிவி எடுத்த அந்த 1,40,000 ஓட்டு 2019 எடுத்ததுல ஆல்மோஸ்ட் 1 லட்சம் ஓட்டு பார்த்தோன்னா அவருடைய சமூகம் சார்ந்த ஓட்டுகள் தான். முக்குளத்தூருடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான். அவரை தேவர், கல்லறு, அகமுடையாரு அப்படி இப்படின்லாம் அவரை பட்டங்கள் பிரித்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க. டிடிவி இஸ் ரெப்ரசன்டேஷன். ஸோ டிடிவிக்கு ஓட்டு போடணும், டிடிவியை வந்து நம்ம கை தூக்கி விடணுங்கிற ஒரு எண்ணத்துல வாக்களித்ததனுடைய விளைவு தான் அந்த 1,40,000 ஓட்டு. 2019 நாம் தமிழர் கட்சி வந்து 47,000 ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க. சீமான் அவர்களுடைய சொந்த மாவட்டனுடைய சொந்த ஊர், மக்கள் நீதி மையம் 14,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. கமல் அவர்களுடைய சொந்த ஊர். ஸோ இந்த மாதிரி பல்வேறு முக்கியமான தலைவர்களுடைய சொந்த ஊர்கள் இருக்குது. இதுல என்ன ஒரு விஷயம்னா சீமானுக்கு விழுந்த ஓட்டு இந்த 46,000 ஓட்டுல எனக்கு தெரிஞ்ச அந்த 46,000 ஓட்டுமே அங்க இருக்கக்கூடிய சிறு குறு சமூகங்களுடைய ஓட்டு தான். இங்க இருக்கக்கூடிய அந்த பெரிய சமூகங்கள் யாருமே பெருசா அவரை பேக்கப் பண்ணல. இஸ்லாமியர்கள் ஓட்டு விழுந்திருக்கலாம். விழவே இல்லை. அவருக்கு விழுந்திருந்ததுன்னா அது 46,000 நின்று இருக்காது. இந்த முறையும் அவருக்கு விழ போறது இல்லை. அதுதான் பெரிய அதுல ட்ராஜடி. ஆனா 46,000 ஓட்டு எடுத்திருக்கக்கூடிய சீமான் 2019 2024 தேர்தலில் குறைந்தபட்சம் இந்த ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில 1 லட்சம் ஓட்டுகளை தொடுவார். நாம் தமிழர் வந்து இந்த பாராளுமன்றத்தை பொறுத்தவரை ராமநாதபுரத்துல 1 லட்சம் ஓட்டுகளையாவது நெருங்கி தொடுவாங்க. நீங்க இஸ்லாமியர் வாக்கு விழாதுன்றீங்க. இஸ்லாமியர் வாக்கு விழாமலே அவர்கள் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. நான் சொல்ற மாதிரி அவர்களுக்கு யாதவ சமூக மக்களுடைய வாக்கு என்பது கணிசமாக விழும். தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களுடைய வாக்கு கணிசமாக விழும். நாடார்களுடைய வாக்கு கணிசமாக விழும். முக்குலத்தோர் சமூகத்திலிருந்து ஒரு சிறு பாக்கெட்ஸ்ல வரலாம். அங்க இருக்கக்கூடிய மற்ற சிறு சமூகங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான மைக்ரோ கம்யூனிட்டிஸ் அவங்களுடைய வாக்குகளும் இருக்காங்கல்ல. ஆமாமா, அவங்களுடைய அதான் மீனவர்கள், கிறிஸ்தவ மீனவர்கள், கிறிஸ்தவ நாடார்கள் இவங்களுடைய வாக்குகளும் கணிசமாக சீமானுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். ஸோ இது எல்லாம் சேர்த்து ராமநாதபுரத்துல சீமான் நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி அவங்க அது விவசாயிகள் இருந்தாலும் சரி, விவசாயி இல்லாமல் இருந்தாலும் சரி, எப்படி பார்த்தாலுமே குறைந்தபட்சம் 1 லட்சம் ஓட்டுகளையாவது அவர்கள் இந்த முறை தொடுவதற்கான சாத்தியங்கள் இங்க ரொம்ப பிரைட்டா இருக்குது. ஸோ நான் சொன்ன அந்த லாஜிக் தான். என்னன்னா நாம் தமிழர் கட்சிக்கு 1 லட்சம் ஓட்டு, பிஜேபிக்கு 1.5 லட்சம் ஓட்டு அவ்வளவுதானா அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை. பிஜேபிக்கு அங்க ஒரு லீடு இருக்குது. பிஜேபி கூட அணி சேரக்கூடியவங்க எல்லோருக்குமே அங்க கணிசமான ஒரு வாக்கு இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2009 பகுஜன் சமாஜ் பார்ட்டியின் சார்பாக அங்க யார் நின்று இருக்கா அப்படின்னா ஜான் பிரிசிலா பாண்டியன், ஜான் பாண்டியனுடைய மனைவி அவங்க நிக்கிறாங்க.
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 39,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ அங்க வந்து இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய ஒரு போலரைசேஷன் இருக்குங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். இது இல்லாம இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா 99 அண்ட் 98ல பார்த்தீங்கன்னா புதிய தமிழகம் கட்சி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50,000 ஓட்ஸ் ஒரு 90,000 ஓட்ஸ் வரைக்கும் ரீடைன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அதே அளவுக்கு புதிய தமிழகம்க்கு ஒரு ட்ராக்ஷன் இருக்குமான்னு தெரியல. ஜான் பாண்டியன் வந்து பிஜேபி கூட தான் அலையன்ஸ்ல போறாரு. ஸோ டிடிவிக்கென்று இருக்கக்கூடிய ஒரு வாக்கு, ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு வாக்கு, கூடுதலாக இருக்கக்கூடிய இந்த சிறு சிறு கூட்டணி கட்சிகள் வேறு யாரெல்லாம் இன்னும் பிஜேபி கூட அணி சேர போறாங்கன்னு தெரியாத ஒரு சூழல் இருக்குது. தேவநாதன் யாதவ் அவர்கள் இந்த எக்ஸாக்ட்லி தேவநாதன் யாதவ் அவர்களும் இந்த ராமநாதபுரம் தொகுதியை மையப்படுத்தி அவருடைய சொந்த ஊரும் இந்த ஊருக்கு இந்த தொகுதிகளுக்குள்ளார தான் வருது. அவருக்கென்று யாதவ சமூக மக்களிடையே ஒரு டிராக்ஷன் இருக்குது, நம்மளால மறுக்க முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியை நடத்திட்டு இருக்கிறவர், பாஜக கூட ரொம்ப நாளா டிராவல் பண்ணக்கூடியவர், என்டிஏல வெற்றி தோல்வி இதெல்லாத்தையும் தாண்டி தனக்கு சீட்டு கொடுக்குறாங்க கொடுக்கல, தான் சின்ன கட்சி பெரிய கட்சிங்கிறதெல்லாம் தாண்டி பிஜேபியினுடைய ஹைகமாண்டும் அவரை மதிக்குது, இவரும் பிஜேபி ஹைகமாண்டுக்கு ரொம்பவே லாயலா இருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட தேவநாதன் யாதவும் அவருடைய வாய்ஸ்க்குன்னு இந்த ஊர்ல ஒரு கணிசமான ஓட்டு இருக்குதுங்க, நம்மளால மறுக்க முடியாது. ஸோ இப்படியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணும் பொழுது 2 2.5 லட்சம் ஓட்டுகள் இன்னைக்கு பிஜேபி உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில இருக்குது. இன்னொன்னு இந்த ராம்நாடை பொறுத்த வரைக்கும் யார் பிஜேபிக்கு எதிராக நிற்கிறாங்களோ, அது அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு 1 லட்சம் ஓட்டு பிளஸ்ல தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய கவுண்டிங் ஒரு 1 லட்சம் ஓட்டு மைனஸ்ல தான் ஆரம்பிக்குது. எக்ஸாக்ட்லி அங்க இருக்கக்கூடிய 1.5 லட்சம் to 2 லட்சம் இஸ்லாமியர்கள்ல 1 லட்சம் ஓட்டை நீ மைனஸ் பண்ணிடு. ஸோ மைனஸ்ல தான் பிஜேபியினுடைய கவுண்ட் அங்க ஆரம்பிக்குது. -1 லேக்ல தான் இவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதிமுகவுக்கு எதிராக இவங்க -1 லேக்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. திமுகவுக்கு எதிராக இவங்க -1 லேக்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இஸ்லாமிய சமூக மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, மத ரீதியாக பார்த்து பிஜேபி உங்களுக்கு வேண்டப்படாத கட்சின்னு சொல்லி தொடர்ச்சியாக இங்க பண்ணக்கூடிய பிரச்சாரங்களை எல்லாம் ஒதுக்கி ஓரமா வச்சுட்டு நீங்க தனியா உட்கார்ந்து ஒரு இஸ்லாமியரா பாருங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல எத்தனை இஸ்லாமிய நலன் சார்ந்த விஷயங்களை இந்த மத்திய அரசு செய்து கொடுத்திருக்குது. இஸ்லாமியர்கள் நலனுக்கென்று என்னென்ன மாதிரியான உதவித்தொகைகள்ல தொடங்கி, உங்களுடைய புனித பயணத்திலிருந்து, முத்தலாக் முறை ஒழிப்புல தொடங்கி, பெண்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டினதிலிருந்து, சிறுபான்மையின மக்களுக்கான கல்வி நிலையங்களுக்கான கிராண்ட்ஸ் அதிகப்படுத்தினதிலிருந்து என்னென்ன நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்திருக்காங்க அப்படிங்கிறத பயாஸ்டா இங்க இருக்கக்கூடிய திமுக செட் பண்ணக்கூடிய அந்த நரேட்டிவ்ல போய் விழாம உட்கார்ந்து யோசிச்சாங்கன்னா, கணிசமான முஸ்லிம்கள் யாருக்கு தான் வாக்கு செலுத்துவாங்கன்னா பிஜேபிக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க. ஆனால் அவங்களை அப்படி யோசிக்க விடாம இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களும், இங்க இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவும், இங்க இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும், திமுக செட் பண்ண போற நரேட்டிவும் நிச்சயமா உங்களை வந்து ஒரு எதிர் மனநிலைக்கு தான் கொண்டுட்டு போக போகுது. ஸோ அதனால நான் அந்த 1.5 லட்சம் 2 லட்சம் ஓட்டை நான் நகர்த்தி வச்சிருக்கேன். 2009 வந்து நடந்த பாராளுமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லால் அவருடைய கட்சி வந்து நிக்குது. அப்பொழுது வந்து அந்த கட்சி வாங்கின வாக்குன்றது 21,500 வாக்குகள். கரெக்ட். வெறும் 21,500 வாக்குகள் தான் மனிதநேய மக்கள் கட்சிக்கு விழுதா, இல்ல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு பாதி விழுந்துருச்சா? இது நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இதெல்லாம் வந்து ஒரு இஸ்லாமிய மக்களுக்கான வெவ்வேறு அமைப்புகளாக தான் இருக்குது. அவங்க அந்த தேர்தலின் பொழுது தான் டிசைட் பண்றாங்க யாருக்கு அவங்களுடைய ஒரு என் பிளாக்கா யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது. அப்போ அவங்களுக்கு ஒரு லீக்கேஜ்ங்கிறது இருக்கும். ஒரு 2 லட்சம் பேர் இருக்கிற இடத்துல 70% கன்வெர்ட் ஆகுனாலே பெரிய விஷயம் நான் சொல்றேன். ஸோ 1,40,000 ஓட்டோ இல்லை 1,20,000 ஓட்டோ யாரோ ஒருத்தங்களுக்கு சாலிடா போய் பேக்கெட் ஆயிடும். மீதம் இருக்கக்கூடிய 50,000 60,000 ஓட்டு எப்போதுமே பிரியும். ஸோ அது வந்து இயல்பு. முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு அப்படியே சிந்தாமல் சிதறாமல் போகுதுன்னு சொல்றோம்ல, அப்படி சிந்தாமல் சிதறாமல் போனாலும் அது சிந்துவதற்கும் சிதறுவதற்குமான சாத்தியத்தை உருவாக்குறது தான் எஸ்டிபிஐ போன்ற கட்சிகளோ இல்லை மற்ற கட்சிகளுடைய வேலையோ. எஸ்டிபிஐ வேற ஏடிஎம்கே பக்கம் இருக்காங்க. ஸோ எஸ்டிபிஐ பார்த்தோன்னா 2014ல ஒரு 12,500 ஓட்டு வாங்கியிருக்காங்க. எஸ்டிபிஐக்கு நாங்கள் ஒரு ஓவராலாக பார்த்தோன்னா ஒரு 15,000 20,000 ஓட்டு இருக்கும், மறுக்க முடியாது. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு என்ற ஒரு தனியாக ஒரு தொகுதியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. கூட்டணிக்கு ஒன்று கொடுக்கணும். ஒரு முஸ்லீம் கட்சின்னு தங்களுக்குள்ளார ஒருத்தங்களை காட்டிக்கிட்டாதான் அது வந்து மதச்சார்பற்ற கூட்டணி. அதாவது முஸ்லீம் கட்சியை வச்சுக்கிட்டா மதச்சார்பற்ற கூட்டணி, ஹிந்துத்துவா பேசுற கட்சியை வச்சுக்கிட்டா அது வந்து மத வெறி கூட்டணி. இதான தமிழ்நாட்டுடைய அரசியல் நரேட்டிவ். அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. கரெக்டா இல்லையா? இப்போ கொங்கு முன்னேற்ற மக்கள் கழகம் ஏதோ அந்த பேர்ல எல்லாம் கொங்கு பேர்ல கட்சி வச்சிருக்கிறவங்க எல்லாருமே எங்க இருக்கிறாங்கன்னா திமுக கூட்டணியில இருக்கதான் செய்யறாங்க. அவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு அவங்க வந்து அதை வந்து ஜாதி கூட்டணி கிடையாது, சமூக நீதி கூட்டணிங்குவாங்க. இதுவே இந்த பக்கம் தேவநாதன் யாதவ் வச்சிருந்தாங்கன்னா, என்னங்க தேவநாதன் யாதவ் எல்லாம் வச்சிருக்கிறீங்க, இது வந்து ஜாதி கூட்டணிங்குவாங்க. ஸோ எகெயின் அந்த நரேட்டிவ் விஷயத்துல இருந்து அவேர்னஸோட ஓட் பண்ண வேண்டியது ராமநாதபுரம் மக்களுடைய கடமை. நான் திரும்பவும் சொல்றேன், அக்கறையோடு சொல்றேன், ராமநாதபுரம் மாவட்டம் மாறணும்னா 2024 மோடி தான் வருவாருன்னு முஸ்லிம்களுக்கும் தெரியும், கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும், இங்க இருக்கக்கூடிய பார்சிகள், இங்க இருக்கக்கூடிய பௌத்தர்கள் எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது தயவு செய்து ஒரு தப்பான ஒரு நபரை தேர்வு செய்து வாக்கு செலுத்தி உங்களுடைய பாராளுமன்ற தேர்தலுடைய அந்த ஒரு தன்மையை நீங்கள் கேட்டு பெற வேண்டிய விஷயங்கள் அவ்வளோ இருக்குது, அதை இழந்துடாதீங்க அப்படிங்கிறதா என்னுடைய ரெக்வெஸ்ட். ஸோ இப்போ நம்ம வந்து யாரெல்லாம் அங்கு போட்டியிடுவதற்கான சாத்தியம் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லிஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ராமநாதபுரத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக
பெரிய லிஸ்ட் இருக்கு. ஓகே, நீ சொன்ன மாதிரி பாரத பிரதமர் நரேந்திர மோடியில தொடங்கி பலரும் இந்த சீட்டுக்காக கடும் முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. அதுல பார்த்த அப்படின்னா முதல் நபர் யாரு அப்படின்னா தரணி முருகேசன். மோடி அவர்கள் போட்டி போடல, அதை தெளிவுபடுத்திட்டீங்களா? மோடி போட்டி போடுவாரா இல்லையாங்கிறது யாருக்குமே தெரியாது. அவர் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன், ஒருவேளை மோடி நின்றால், மோடி வென்றால் ராமநாதபுரம் மாறும். ராமநாதபுரத்தினுடைய இத்தனை ஆண்டு கால அந்த பழியும் பாவமும் ஒரே ஒரு ஆட்சி காலத்தில் ஒரு 5 ஆண்டுகள்ல மோடியால மாற்ற முடியும். ஓகே, 17 முறை நீங்கள் 17 நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பியிருக்கிறீங்க. ஓகே, 17 முறை அனுப்பியிருக்கீங்க. உங்க தொகுதி கொஞ்சம் கூட மாறல. இன்னமும் தண்ணிக்கு குடத்தை தூக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஆழ்துளை கிணறுகள்ல கயிறுகளை கட்டி பல கிலோமீட்டர் தண்ணீர் குடத்தை சுமந்து வரக்கூடிய நிலையில் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. ஒரு தொழில் வளர்ச்சி இல்லை, ஒரு சாலை போக்குவரத்து இல்லை, எல்லாம் மோசமா இருக்கு. ஓகே, வறண்ட பூமியை வறண்ட பூமியாக வைத்திருக்கிறது திராவிட மாடல். அதை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறது தேசிய மாடல். அதற்கான வாய்ப்பை கொடுக்க போறாங்களா இல்லையாங்கிறத மக்கள் தான் தீர்மானிக்கணும். ஸோ தரணி முருகேசனை பொறுத்தவரை மாவட்ட தலைவராக இருக்கிறார். ஏற்கனவே அவர் பார்த்தோன்னா ஒரு இயற்கை விவசாயி அப்படிங்கிறது அவருடைய ஒரு அடையாளம். இது சமீபத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வர்றாரு. ஆனால் அதற்கு முன்பாகவே சங்கம் சார்ந்த பணிகள் எல்லாம் தன்னை ஈடுபடுத்திட்டு இருக்கிறாரு. இயற்கை விவசாயியா இருந்திருக்கிறாரு. யோகா கலைகள்ல தேர்ச்சி. ஆமா, இயற்கை விவசாயி, யோக கலைகள்ல தேர்ச்சி பெற்றவர். இயற்கை உணவு சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரியான அரசியலுக்கு அப்பாற்பட்ட பல நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கிறாரு. அவரை பத்தின ஒரு நல்ல மனுஷங்க அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் எல்லோரிடமும் இருப்பதை பார்க்க முடிகிறது. ரொம்ப ஒரு மென்மையான போக்கு தான் அவருடைய அரசியல் போக்கு. அதிரடியான ஒரு அரசியல் பண்ணக்கூடிய நபர் கிடையாது. சமூக பின்னணின்னு பார்க்கும்பொழுது அவர் சேர்வை சமூகத்தை சேர்ந்தவர். அகமுடையார் சமூகம் தான் அங்க சேர்வைங்கிற டைட்டில் பட்டத்தினுடைய அழைக்கப்படுறாங்க. இவருடைய பெரிய பலம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, எல்லோருக்கும் ஒரு ஒரு கிளீன் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு கிளீன் இமேஜ் அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு இமேஜோட வளம் வந்துட்டு இருக்காரு. ஸோ இவரும் மிக கடுமையான முயற்சிகளை முன்னெடுக்கிறாரு. எப்படியாவது ராமநாதபுரத்தில் எம்பி சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு அடுத்து பார்த்த அப்படின்னா கருப்பு முருகானந்தம். ஸோ எல்லோருக்குமே தெரிந்த ஒரு பேர் தான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த கிராஸ் ரூட்ஸ்லேருந்து ஒர்க் பண்ண நபர். தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். ஆனா அவருக்கு என்னன்னா, அங்கிருந்து இந்த டெல்டாவுடைய எக்ஸ்டென்ட் ஈசிஆர் வரைக்கும் வருது இல்லையா, அது முழுக்கவே அவருக்கு என்ற ஒரு அறிமுகம் தேவையில்லை அப்படிங்கிறது தான் அவருக்கு ஒரு பெரிய பிளஸ். கருப்பு முருகானந்தத்தை பொறுத்தவரை என்னன்னா, இப்போ கருப்பு முருகானந்தத்துக்கு இந்த சீட்டு கிடைச்சதுன்னா தரணி முருகேசனும் வேலை பார்ப்பாரு, அங்கு கேட்கக்கூடிய மற்றவர்களும் வேலை பார்ப்பாங்கிற அளவுக்கு எல்லோருக்கும் ஒரு பிடித்த ஒரு நபராக அவர் இருக்கிறார் கட்சிக்குள்ளார. கட்சியை தாண்டி நீ சொல்ற மாதிரி அந்த ஊருக்குள்ளார போயிட்டு நம்ம எல்லோருடைய அன்பையும் பெற்று அவர்களுடைய ஓட்டுக்களை பெறுவது, இவர் வெளியூருக்காரர் ஏன் எங்க ஊருக்கு வந்து போட்டிடுறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்து அந்த மக்களை மீட்டெடுப்பது என்பதெல்லாம் இவருக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சு. ஆனா ஆர்கனைசேஷன் லெவல்ல இந்த கட்சிக்காக பல வழக்குகளை வாங்கியவர், மிக கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியிலேயே கட்சியை டெல்டால வளர்த்தெடுத்தவர். இந்த மாதிரி அவருக்கு என்று ஏன் டெல்டால இருந்து ராமநாதபுரம் போனோம்? இல்ல, அவருக்கு ராமநாதபுரத்துல கண்டெஸ்ட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கும் இருக்குது. மேபி இங்க இருக்கக்கூடிய கேஸ்ட் சார்ந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபிக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ், இந்த மாதிரி பல விஷயங்களை மையப்படுத்தி அவர் அந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தில் இருக்கலாம். ஸோ இவர் பார்த்த அப்படின்னா இவர் வந்து எல்லோரும் சொல்வது போல இந்த தேவர் சமூகத்தை சேர்ந்தவர். ஓகே, ஸோ இவருடைய சமூகம் என்பது தேவர். ஆனால் இவர் எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா அகமுடையர் தான் தேவர். ஆனா அந்த ஊர்ல அகமுடையர் வந்து சேர்வை. ஆனா இவர் வந்து தேவர் தான். இவருக்கு அடுத்தது பார்த்த அப்படின்னா ஜிபிஎஸ் நாகேந்திரன். எப்படி நான் ஏற்கனவே தரணி முருகேசன் பத்தி சொல்லும் பொழுது அவருக்கு வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடைமொழி இருக்கும். அந்த மாதிரி கணினி விற்பனை நிலையங்கள் வச்சிருக்காரு. மிகப்பெரிய மால்ஸ்ல, மிகப்பெரிய ஷோரூம்ஸ்ல எல்லாம் வச்சு இவருடைய இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம்ஸ் மூலமா இவர் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வியாபார நிறுவனத்தை நடத்தி கொண்டு வருகிறார். இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய சமூகம் வந்து பார்த்த அப்படின்னா இவர் யாதவர் சமூகத்தை சேர்ந்தவர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்க கன்சிடரபிள் அமௌண்ட்ல யாதவர் சமூகம் இருக்கிறாங்க. ஸோ அதனால இவருக்கு அந்த ஒரு சமூகத்தினுடைய ஒரு பேக்கப் அப்படிங்கிறது இருக்கும். இவர் வந்து இந்த ராமநாதபுரம் நாடாளுமன்றத்தினுடைய பொறுப்பாளராகவும் இருக்கிறார். தேர்தல் பொறுப்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அபிஷியலா டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கிறாரு. எகைன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவருக்கும் ஒரு கிளீன் இமேஜ், யார்கிட்டையும் எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. இவருக்கு வாய்ப்பு கொடுத்தால் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லோரையும் சரி கட்டக்கூடிய வகையில இவரால் அரசியலை முன்னெடுக்க முடியும். அந்த அளவுக்கான ஒரு பொறுமை, ஒரு நிதானமும் கொண்ட ஒரு மனிதர். ஸோ ஜிபிஎஸ் நாகேந்திரனும் தரணி முருகேசனும் இவர் ஒரு சமூக பின்னணி, இவர் ஒரு சமூக பின்னணி, 2 பேரும் வெவ்வேறு விதமான தொழில் பின்னணி. 2 பேருடைய பெரிய பிளஸுமே என்னன்னா, அரசியலை தொழிலாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லாதவர்கள். அவர்களுக்கு என்று சர்வைவலுக்கான தொழில் தனியா இருக்கு. அரசியல்ல வந்து அரசியலை நம்பிதான் அவங்க வந்து அவங்களுடைய சர்வைவலை வந்து பில்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லாதவர்கள். இதற்கு அடுத்து பார்த்த அப்படின்னா ஏற்கனவே அங்கு போட்டியிட்டவர் குப்புராம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு கடும் முயற்சிகளை முன்னெடுக்கிறார். அவரும் வந்து பார்த்தோன்னா தரணி முருகேசனுடைய சமூகமான சேர்வை சமூகத்தை சேர்ந்தவர் தான். 2020 வந்து தமிழிசை அவர்கள் கவர்னர் ஆக்கப்பட்ட பிறகு மாநில தலைவராக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்ன ஒரு நபர், கடுமையான ஒரு களப்போராளி, கடுமையாக களப்பணிகள் ஆற்றக்கூடியவர். ஸோ அதனால அவருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மறுக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை போட்டியிட்டவர், கணிசமான வாக்குகளை வென்றவர். அதனால் மீண்டும் ஒரு முறை அவர் போட்டியிடுவதற்கான சாத்தியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா முன்னாள் மாவட்ட தலைவர் கதிரவன்,
அவர் கொஞ்சம் ரொம்ப அதிரடியான அரசியலுக்கு பெயர் போனவர். அவரும் அந்த சீட்டை கேட்டு முயற்சி செய்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வருது. கதிரவன் பார்த்தா அப்படின்னா அவரும் வந்து தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் தான். அதே மாதிரி கவிதா ஸ்ரீகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணும் இதற்காக போட்டியில் இருக்கிறாங்க. அவரும் வந்து பார்த்தா அப்படின்னா தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான். ஸோ முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் பெரிய அளவில் இந்த போட்டியில் இருக்காங்க. அதே மாதிரி சேதுபதி மன்னருடைய வம்சாவழியை சேர்ந்த ரஞ்சனா நாச்சியார், ஓகே, அந்த பஸ்ல வந்து பசங்க அடிச்சிட்டாங்க மிரட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால பயங்கர சென்சேஷன் ஆனாங்க. ஆனா அதற்கு பிறகு நிறைய பேர் அதை பாராட்டவும் செஞ்சாங்க. ஏன் அவங்க பண்ணது என்னங்க தப்பு? யாருமே கேட்க மாட்டோம், நம்மளாம் என்ன பண்ணுவோம், பார் தூங்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போவோம். அவனுக்கு கீழே விழுந்ததுக்கு பிறகு ஆம்புலன்ஸ்ல தூக்கி போட்டுட்டு போவோம். அந்த அம்மா செஞ்சது சரின்னு ஒரு பக்கம், இவங்க யாருங்க மாரல் போலீசிங் பண்றதுக்குன்னு ஒரு பக்கம்னு ரெண்டு விதமான சர்ச்சைகள் வந்தாலும் அவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய அடையாளம் ஆயிடுச்சு. கைது வரைக்கும் போச்சு அந்த விஷயம். ஆமா, ஸோ அவங்களும் வந்து திரைத்துறையிலும் இருக்கிறாங்க போல இருக்கு. ஸோ அந்த ரஞ்சனா நாச்சியாரும் இந்த தொகுதிக்கு கடுமையான ஒரு போட்டியை முன்னெடுக்கிறார். இது போக இது வந்து நான் பாஜகக்குள்ளார சொன்ன பெயர்கள் தரணி முருகேசன், கருப்பு முருகானந்தம், ஜிபிஎஸ் நாகேந்திரன், ரஞ்சனா நாச்சியார், குப்புராம், கதிரவன், கவிதா ஸ்ரீகாந்த், இந்த பெரிய இந்த ஒரு 7-8 பேர்ல கிட்டத்தட்ட 7 பேர் பார்த்தீங்கன்னா முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. ஜிபிஎஸ் நாகேந்திரன் மட்டும்தான் யாதவர் சமூகத்தை சேர்ந்தவர் இருக்காரு. அதுவே அவருக்கு ஒரு பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம். இந்த 6 பேரை பொறுத்த மட்டும் இந்த 6 பேருக்குள்ளார நான் சொன்ன மாதிரி சேர்வை சமூகத்தை சேர்ந்தவர்கள் 2 பேர், தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் 5 பேர் இந்த தொகுதியை மையப்படுத்தி காய்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இது அனைத்தையும் தாண்டி இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த தொகுதியை இந்த கூட்டணியில் இடம்பெற போற ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய மகனுக்காக கேட்கிறார் அப்படிங்கிறதும் ஒரு கூடுதல் செய்தி. இந்த கூட்டணியில் தான் அவர் இடம்பெற போறாருங்கிறத ஓபிஎஸ் உறுதிப்படுத்திட்டாரு. பாஜக கூட தான் கூட்டணின்னு. தேனியில போட்டி போட்டலையா? அப்போ தேனியில் வென்றிருக்கக்கூடியவர் ரவீந்திரநாத். ஓபிஎஸ்க்கு 2 மகன்கள். 2வது மகனை பத்தி பெருசா யாருக்கும் தெரியவே தெரியாது. முதல் மகன் ரவீந்திரநாத் இப்ப தேனி எம்பியா இருக்கிறாரு. அதான் ஒரு மாடு கன்றுக்குட்டி பிரிஞ்சிடுச்சு. 2வது மகன் வந்து ஜெயபிரதீப். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆன்மீக பணிகள் தான் செய்துட்டு இருக்காரு. அவர் ஒருவேளை இந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லி 2 தொகுதி ஓபிஎஸ் அவர்கள் கேட்கிறாங்களா? இல்ல, மேபி தேனியில அவர் முதல் பையன் நிக்காம இருக்கலாம், அல்லது முதல் பையன் இங்க மாறி நிற்கலாம். ஏதோ ஒரு வகையில் ராமநாதபுரத்தை கேட்கிறார் ஓபிஎஸ் அப்படிங்கிறது நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவலா இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே டிடிவி வாங்கின ஒரு 1,40,000 ஓட்டு, நான் சொன்ன இவங்க எல்லோருக்கும் சொன்ன அத்தனை ஃபேக்டர்ஸும் அவருக்கும் ஒர்க் ஆகும். மறவர் சமூகம், விச் மீன்ஸ் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர். ஏன்னா தேனியை பொறுத்த வரைக்கும் மறவர் தான் தேவர். ஓகே, அந்த தேவர் சமூகத்தை சேர்ந்தவர். அதன் அடிப்படையில் பார்த்தால் அவருக்கென்று ஒரு பெரிய ஒரு பேஸ் இருக்கு. ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அதிமுகவினுடைய ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ட்டா இருந்த தொகுதி. அதிமுகவுக்கு என்று எப்போதுமே கணிசமான ஒரு வாக்குகள் இருக்கிறதுனால அதிமுகவின் சார்பாக இபிஎஸ் ஃபேக்ஷனா வெர்சஸ் ஓபிஎஸ் டிடிவி ஃபேக்ஷனாங்கிற பொழுது கண்டிப்பா இபிஎஸ் அணியை விட ஓபிஎஸ் டிடிவி அணி தான் இங்க அதிகமான வாக்குகளை எடுப்பாங்க. அதற்கான சாத்தியங்கள் தான் அங்க அதிகம். அப்படியான ஒரு சூழல் இருக்கும் பொழுது அங்கு அதிமுகவை 2வது இடத்திலிருந்து 3வது இடத்திற்கு தள்ளி பாஜக இப்பவே 2வது இடத்துல இருக்குது. ஸோ இப்போ ஃபைட் எங்க அப்படின்னா 1 and 2 தான். ஸோ இங்கு முதலிடத்தில் திமுகவை வீழ்த்தி வெல்வதற்கு பாஜக என்னென்ன விஷயங்களை முன்னெடுக்கணும்? இப்போ ஏடிஎம்கே சார்பாக அன்வர் ராஜா அவர்கள் நிறுத்தினாங்க அப்படின்னா யாரை நிறுத்தினாலுமே அங்க அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படும். அவர் ஒரு இஸ்லாமியரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம எஸ்டிபிஐயும் கூட்டணியில் இருக்காங்க. யார் வேணாலும் கூட்டணியில் இருக்கணும் மகாபிரபு. நான் இதை ஏற்கனவே சொன்னேன். நம்மளுடைய நெருக்கமான நண்பர், நம்மளுடைய அண்ணன் ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு கூட பார்த்தேன்னா ஒரு இடத்துல விமர்சிச்சு பேசியிருந்தாரு. அதிமுக வந்து தென்காசியில 3வது இடத்துக்கு தள்ளப்படும்னு ஒருத்தர் பேசுறாரு, எப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியும் பேசல, நான் நம்பர்ஸின் அடிப்படையில் தான் பேசுறேன். இந்த ராமநாதபுரத்தை பொறுத்தவரை பாஜக 2வது இடம் பெற போகிறதா, முதலிடம் பெற போகிறதா, இது மட்டும் தான் கேள்வி. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பாஜக வெற்றி பெறும்னு சொன்னா அது இந்த பேட்டிக்காக சொல்ற மாதிரி இருக்கும். பாஜக வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் இன்றைக்கு சூழலில் இருக்கிறது, ஆனால் முழுமையாக இல்லை. ஓகே, இருக்கு ஆனா இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதை நீங்க உறுதியாக வெற்றி பெறுவதற்கான ஒரு தொகுதியாக மாற்றுவதற்கான சாத்தியங்கள் இருக்குதானா இருக்குது. தொடர்ச்சியாக பல சர்வேக்களிலும் இந்த தொகுதி என்பது பாஜகவுக்கு ஒரு சாதகமான தொகுதி என்ற ஒரு நிலையில் தான் இருக்கிறது. அதாவது பிஜேபிக்கு இந்த தொகுதியெல்லாம் பாதகமான தொகுதின்னு இருக்கும்ல, இங்கெல்லாம் பாஜகவால் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய தொகுதிகள்னு தமிழ்நாட்டில் இருக்குது. அவுட் ஆஃப் த 39+1 பாண்டிச்சேரியோட சேர்த்து 40 கான்ஸ்டியூன்சிலையும் ஒரு 20 தொகுதிகளில் பாஜகவால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற நிலை தான் இன்னைக்கு இருக்குது. அதான் கலை யதார்த்தம். அதை நம்ம மறுக்க முடியாது. அதை நம்ம மாத்தி பேசினா தப்பா இருக்கும். ஸோ 20 தொகுதிகளில் இன்னைக்கு பாஜகவால டஃப் ஃபைட் கொடுக்க முடியும். 1 or 2 அப்படிங்கிற ஒரு இடத்தில் ஒரு 10 தொகுதிகளையாவது அவர்களால் நிறுத்தி வைத்து அந்த சண்டையை வேகமாக வீரியமாக போட முடியும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு தொகுதியாக தான் இது இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக சார்பாக ராஜீவ்காந்தி திமுகவினுடைய மாணவர் அணி செயலாளராக தலைவராக இருக்காரு. ஓகே, தலைவராக இருக்காரு. அண்ணனுக்கான வாய்ப்பு ரொம்ப அமோகமா இருக்குது. அண்ணனுக்கு இந்த சீட்டு வழங்கப்படவில்லை என்றால், ஒருவேளை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் மீண்டும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகுக்கே கொடுக்கப்படலாம்.
கண்ணப்பனுக்கும் தற்போது எம்பிக்கும் அங்க அந்த மாவட்டத்தினுடைய சிட்டிங் அமைச்சரா இருக்கக்கூடிய கண்ணப்பன் அவர்களுக்கும் அவருக்குமான உறவுல பல உராய்வுகள் வந்ததுனால கண்ணப்பன் அதை கொடுக்க கூடாது, திமுகவுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்றாரு. எம்எம் அப்துல்லா அவர்களுக்குமே அவர்களுக்கு கூட பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா, ராஜ்யசபா அதான் என்னன்னா கண்ணப்பனோட ஒத்து போவது என்பது கடினம். ஓகே, ஏன்னா அவர் வந்து மினிஸ்டரா ஜெயலலிதா காலத்துல இருந்து இருந்தவர். அப்பவே வந்து அதற்கு பிறகு கட்சி தொடங்கினவர், வெளியில போனாரு, தனியா ஒரு கட்சி சாதி கட்சி எல்லாம் தொடங்கினாரு. ஆமா, சாதி கட்சி தொடங்கினாரு, வெளியில போனாரு, ஜனதா தளத்துல போய் சேர்ந்தாரு. நிறைய அவர் பார்க்காத ஒரு இதுவே கிடையாது. கிரவுண்ட் பாலிடிக்ஸ் என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஓகே, அந்த கலை யதார்த்தத்தை உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு மனிதர். ராஜீவ்காந்தி எகைன் யாதவ் சமூகத்தை சேர்ந்தவர்ங்கிறதுனால அவர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்து அவருக்கு கொடுக்கலாம், இது ஒரு சாத்தியம். இல்ல, பிஜேபி சார்பாக நீங்க சொல்லும் பொழுது ஒரு பேரை விட்டுட்டீங்க, அது யூக பட்டியல கூட வந்துச்சு, உத்தேச பட்டியல வேலூர் இப்ராஹிம் அவர்கள் போட்டியிடுவாரு அப்படின்லாம் சொன்னாங்க. குட் சாய்ஸ், நான் மறுக்க மாட்டேன். வேலூர் இப்ராஹிம் என்பவர் ஒரு குட் சாய்ஸ் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தொகுதிக்கு அறிமுகம் இல்லாத ஒரு நபர். எப்படி நீ கருப்பு முருகானந்தத்தை சொல்லும் பொழுது ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, கருப்பு முருகானந்தத்தை வேற ஊர்க்காரன்னு பாத்திர மாட்டாங்களா அப்படின்னு. ஸோ அந்த ஒரு சிக்கல் இருப்பதற்கான சாத்தியம் இருக்குது. ரெண்டாவது, நான் சொன்ன பேர்கள் எல்லோருமே அங்க வந்து லோக்கல் பாலிடிக்ஸ்ல குறைஞ்சது அவங்களால ஒரு 10,000 20,000 ஓட்டர்ஸ் தனிப்பட்ட முறையில் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் அந்த ஊர்க்காரங்க, அந்த ஊர்லயே இருந்து அந்த மாவட்டத்துக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு மீறி வேலூர் இப்ராஹிமுக்கு அந்த சீட்டு வழங்கப்பட்டா இவங்க எல்லோருடைய கோஆபரேஷனும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, பிஜேபியில் ஒருத்தங்களுக்கு சீட்டு கொடுத்தா இன்னொருத்தவங்க வேலை பார்க்க மாட்டாங்களான்னா இது எல்லா கட்சியிலையும் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது 7 பேர் கேட்குறாங்க, 7 பேருமே கேண்டிடேட் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கக்கூடியவங்க. ரெண்டாவது, வேலூர் இப்ராஹிமுக்கு அந்த சீட்டை கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் எங்க இருக்குன்னா, முஸ்லீம் ஓட்டுகளை பிரிப்பதற்காகத்தான் அப்படின்னு வச்சுப்போமே. என்னதான் கொண்டு போயிட்டு அங்க வந்து ஒரு முஸ்லீம் வேட்பாளரை போட்டாலும் பாஜக நிறுத்தக்கூடிய ஒரு முஸ்லீம் வேட்பாளரை அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் ஏற்பார்களா மறுப்பார்கள். ஸோ இது ஒரு காமன் சென்ஸ் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க்கை எடுக்க மாட்டாங்க. ஆனா அதே நேரத்தில் ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டை போட்டுட்டு மற்ற சமூக மக்கள் எல்லோரும் அவருக்கு கோஆபரேட் பண்ணாமலோ அல்லது அவருக்கான வேலைகளை செய்யாமலோ போவதற்கான சாத்தியங்கள் இருக்கும் பொழுது பிஜேபி அந்த மாதிரியான ஒரு ரிஸ்கை எடுக்காதுன்னு நான் நினைக்கிறேன். வேலூர் இப்ராஹிம் அவர்களுக்கு கொடுத்தால் நான் மனமு வந்து பாராட்டுவேன். நம்மளுடைய அண்ணன் தான், அவர் தொடர்ச்சியா பல வேலைகள் செய்துட்டு இருக்கிறாரு. பல எதிர்ப்புகளுக்கு இடையில இஸ்லாமியர்களுடைய குரலை பாஜகவினுடைய குரலாக ஒலித்துக் கொண்டிருப்பதில் மிக முக்கியமான பங்காற்றுறாரு. அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ராமநாதபுரத்தினுடைய கலை யதார்த்தம் வேறொன்றாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம இந்த தொகுதியில எண் மக்களுடைய யாத்திரையின் முதல் கட்டத்தின் பொழுது நம்ம முற்றிலும் போயிட்டு வந்த பொழுதும் சரி, சமீபத்தில் வேறு சில பயணங்களுக்காக அந்த பகுதிக்கு போகும் பொழுதும் சரி, அங்க இருக்கக்கூடிய கலை யதார்த்தத்தை மக்களிடம் பேசி தெரிந்து கொண்டதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த கருத்தை பதிவு பண்றோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலின்படி ராஜீவ்காந்தி அல்லது திலீப் யாருன்னா கண்ணப்பனுடைய மகன், அவருக்கும் சீட்டு கேட்கறதுக்கான ஒரு ஆயத்தம் இருக்கிறதாக தெரியுது. இன்னொரு விஷயமும் போயிட்டு இருக்கு, திருச்சியில வந்து நேரு அவர்களுடைய சன்னுக்கு கேட்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து இல்ல, அதுதான் கூடுமான வரை நேருவினுடைய மகன் அருண் நேரு வந்து எங்க போட்டியிடுவாரு அப்படின்னு சொன்னா, அவர் வந்து பெரம்பலூர்ல போட்டியிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தகவல்கள் வருது. அடுத்த ஜெனரேஷன் உருவாயிட்டு இருக்கு திமுக. திருச்சி வேண்டாம், திருச்சிக்கு பதிலா பெரம்பலூர்ல நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் போறதா சொல்றாங்க. இங்கு திலீப்புக்கு கேட்கிறாரு கண்ணப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வருது. அது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்டதுன்னு தெரியல. அதிமுகவை பொறுத்தவரை அன்வர் ராஜா கேட்கிறாரு. முன்னாள் அமைச்சராக இருந்த டாக்டர் மணிகண்டன் அவரும் அந்த தொகுதியை கேட்கிறாரு. அது நிறைய இஷ்யூல எல்லாம் மாட்டினார் தெரியும் இல்லையா. சோ அவர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாரு. பாஜகவை சார்ந்து மிகப்பெரிய ஒரு பட்டியல், கூடுதலாக பாஜக கூட்டணியில் இடம்பெற போவதாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் உடைய மகன் ரவீந்திரநாத் இவர் கேட்கிறாரு. இதுல எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த பாஜக வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. 7 பேர் வந்து இந்த சீட்டுக்காக முட்டி மோதுறாங்க. இந்த 7 பேரில் யாருக்கு கொடுத்தாலும் இந்த வெற்றி வாய்ப்பு என்பது நான் சொன்ன மாதிரி 2வது இடத்துக்கு முட்டி மோதுறாங்க. முதலிடத்தை நோக்கி அவர்கள் நகர்ந்தால் நான் மகிழ்ச்சி. ஏன்னா அந்த மக்களுடைய எண்ணத்திலிருந்து நான் சொல்றேன். ஏன்னா அந்த மக்களுக்கு நல்லது நடக்கும். இதை தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய எட்ஜ் யாருக்கு, இதுல யார் ஒருத்தர் நின்னா இந்த ஃபைட்டை இன்னும் டைட் பண்ணலாம்னா ஓபிஎஸ் உடைய மகன், அது ஜெயபிரதீப்னாலும் சரி ரவீந்திரநாத்னாலும் சரி. ஏன்னா அவங்களுக்கு எலெக்ஷன் அந்த கிரவுண்ட் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணணும், அந்த கிரவுண்ட்ல பூத் ஒர்க் என்ன, தேனியிலிருந்து ஒரு பெரும்படையை கொண்டு வந்து அவர்களால் இறக்கி எங்க வேலை பார்க்க முடியும், ராமநாதபுரத்துல வேலை பார்க்க முடியும். ஆனா அதுவுமே வெளியூர்காரங்க அப்படின்ற ஒரு இது வராதா? அதுதான் சொல்ல வரேன். என்னன்னா ஓபிஎஸ் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான ஒரு முகமாக அவர் முதல்வராக இருந்த பொழுது மாறிட்டாரு. அந்த மாறுதலான ஒரு விஷயம் தான் இதே விஷயம். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். டிடிவிக்கு 1,40,000 ஓட்டு போட்ட மக்கள் அந்த கேண்டிடேட்டுக்காக போடவே இல்லை, டிடிவிக்காக போட்டாங்க. எங்கேயோ இருந்த டிடிவி போயிட்டு தேனியில நின்று ஜெயிச்சாரு, தேனியோட எம்பி ஆனாரு. ஸோ அது எப்படி சாத்தியப்பட்டது அப்படின்னா, கம்யூனிட்டிங்கிறத ஃபர்ஸ்டா வைக்கக்கூடிய ஊர்களில் மட்டும்தான் அது சாத்தியப்படும். ஏன் டிடிவி தேனியில போயிட்டு நின்னாரு? பேசிக்கலி பார்த்தீங்கன்னா டிடிவி யாரு, எங்க ஊருக்காரரு, திருத்துறைப்பூண்டி தான் அவங்களுடைய சொந்த ஊர். சசிகலாவுடைய பூர்வீகம் என்பது திருத்துறைப்பூண்டி. மன்னார்குடி மாஃபியான்னு எழுதிட்டாங்க. மன்னார்குடிக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. மன்னார்குடியில திவாகரன் தான் இருக்காரு. ஸோ அவங்களுடைய சொந்த ஊர், சசிகலாவினுடைய சொந்த ஊர் திருத்துறைப்பூண்டி. எங்க ஊர் தான் திருத்துறைப்பூண்டிக்காரரு டிடிவி. டிடிவிக்கும் தேனிக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி அவரால் போயிட்டு தேனியில் அரசியல் பண்ண முடியுது? அப்படின்னா சாதி ரீதியாக அள்ளி அரவணைச்சுக்கிறாங்க. ஸோ அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இன்னும் தமிழ்நாட்டில் மக்கள் சாதியாகத்தான் இருக்காங்க. சாதி பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க. சாதி தான் இங்க தேர்தலில் முன்னாடி வந்து நிற்குது.
இங்க சாதி பார்த்து போடக்கூடிய ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சீமானன் சொல்ற வரைக்கும் சீமானனால ஜெயிக்க முடியாது. பட் அதே நேரத்தில் அவரால் நீங்க சாதி பார்த்து போடுன்னு ஓட்டுன்னு சொல்லவும் முடியாது. ஆனா அதனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா அந்த எலெக்ஷனுக்குள்ளார நுவான்சஸா அது அழகா கத்துக்கிட்ட விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்றாரு. ஒரு உதாரணத்துக்கு ஈரோடு கிழக்குல என்ன பண்ணாரு, முதலியார் வேட்பாளர் போட்டாரு. அங்க இருக்கக்கூடிய கணிசமான செங்குந்த முதலியாருடைய ஓட்டுகளை கணிசமாக பெறுவதற்கு 2 பேர், ஒருத்தர் கவுண்டர் போடுறாரு, இன்னொருத்தர் நாயக்கர் போடுறாரு. EVK சிலங்கோ நிற்கிறாரு, இந்த பக்கம் தென்னரசு நின்னாரு. நான் ஒரு முதலியாரை போடுறேன்னு முதலியார் ஓட்டுகளை அறுவடை செய்வதற்காக ஒரு கேண்டிடேட் இறக்கி விட்டாரு. அசால்ட்டா 10-15 ஓட்டு எடுத்துட்டாரு. எல்லாரும் என்ன சொன்னோம், பாருங்க இவ்வளவு பணமழை கொட்டக மாதிரி அடைச்சு வச்சு செந்தில் பாலாஜி பணம் கொடுத்தாரு, அவ்வளவையும் மீறி சீமான் எப்படிங்க 10,000 ஓட்டு வாங்கினாரு. நாங்க எப்படி வாங்கினாருன்னா அதான் விஷயம். அண்ணன் கூட நீ உட்கார்ந்து பேசினா சீமான் அண்ணன் எந்த ஊர்ல எந்த ஜாதி இருக்கு அப்படிங்கறத புள்ளி விவரம் உட்பட சொல்லுவார். அதனுடைய அர்த்தம் வந்து அவர் சாதி பார்த்து வேட்பாளர்களை நிறுத்துகிறார் என்பதல்ல. ஆனால் எங்கு யாரை நிறுத்த வேண்டும் என்பதில் ஒரு அரசியல் இருக்கிறது. அந்த அரசியல் ஓபிஎஸ் உடைய மகனுக்கும் பொருந்தும்னு சொல்ல வரேன். ஓபிஎஸ் உடைய மகன் ரவீந்திரநாத்தோ ஓபிஎஸ் உடைய மகன் ஜெயபிரதீப்போ இந்த இடத்தில் போட்டியிட்டால் அது வெற்றி வாய்ப்பை அதிகரிப்பதற்கான சாத்தியங்களை பாஜகவுக்கு உருவாக்கி கொடுக்கும். கண்டிப்பா உங்களுக்கு தனி சிம்பிள் நிக்க போறது இல்லை, அவங்களுக்கு வேற சிம்பிள் இல்லை. ரெட்டிலேயே EPS வச்சிருக்காரு, இவங்க ஏதோ ஒரு சிம்பிள் தான் நிக்கணும். ஏதோ ஒண்ணு நிக்கிறதுக்கு பதிலா அவங்க எதுல தான் நிப்பாங்க, தாமரையில தான் நிப்பாங்க. அப்ப தாமரை வேட்பாளர் தான் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாவதற்கான சாத்தியம் இருக்குது. ரெண்டாவது பணபலம் இருக்கு, படைபலம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு, அரசியல் பலம் இருக்கு, களத்தில் இறங்கி வேலை பார்க்கறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. மீண்டும் அங்கேயே போட்டிட்டு அவர்கள் வெல்லுவதற்கான வாய்ப்புகள்ல ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுனால ஒரு தொகுதி மாற நினைக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன அதே ஃபேக்டர்ஸ் இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அப்போ திடீர்னு வேலூர் இப்ராஹிம் மட்டும் புதுசு கொண்டுட்டு போய் போட்டா எல்லாரும் எப்படி வேலை பார்ப்பாங்கன்னு கேட்குறீங்களே, அப்படின்னா ஓபிஎஸ் பையனை மட்டும் போட்டா வேலை பார்ப்பாங்களா அப்படின்னா, பணம் பணத்தோடு சேரும், இனம் இனத்தோடு சேரும் அப்படிங்கிற அடிப்படையில் கடைசியாக எல்லோரும் ஒன்று சேருவதற்கான சாத்தியம் இருக்குது. ஸோ இப்படியாகத்தான் இந்த ஈக்குவேஷன்ஸ் ஒர்க் ஆகும்னு சொல்றேன். கலை யதார்த்தம் இப்படி தான் இருக்குது. இதுல பூடகமா மூடி மறைச்சு பேசுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஒன்று அந்த மண்ணினுடைய மைந்தன் அப்படின்னு சொல்லி ஒன்று தரணி முருகேசனுக்கு, இல்லை GBS நாகேந்திரனுக்கு, இந்த 2 பேர், அல்லது குப்புராமுக்கு ஏற்கனவே போட்டிக்கிட்டார். இந்த அடிப்படையில் இந்த 3 பேர் ஆண்கள்ல, இல்ல அந்த மண்ணினுடைய புதல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கவிதா ஸ்ரீகாந்துக்கு, இல்ல ரஞ்சனா நாச்சியாருக்கு. இதுதான் சாத்தியம் ஆண்கள்ல பெண்கள்ல. இதை தாண்டி இல்ல நாங்க இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை நாங்க வந்து அறுவடை பண்றதுக்காக அந்த வாக்குகளை நாங்க உடைக்கிறோம், அது எப்படி என் பிளாக்கா 1.5 லட்சம் ஓட்டு அங்க போலாம், நாங்க கொண்டு போய் வேலூர் இப்ராஹிம் நிறுத்தலாம், ஒரு புதிய முயற்சி. நான் இன்னும் ஒரு படி மேல போயிட்டு சொல்றேன். ஏன் ஒரு பொது தொகுதியில ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரை நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு பாலிடிக்ஸை நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் பண்ணுமா, ஏன் பாஜக பண்ணக்கூடாதா? பாஜக என்ன சொல்லுது, நாம் எல்லோரும் இந்தியர்கள்னு சொல்லுது, நாம் எல்லோரும் இந்துக்கள்னு சொல்லுது. இதே தொகுதியில தான் பொன்பால கணபதியும் இருக்கிறாரு, பரமக்குடி தொகுதியை சேர்ந்தவர் தான். அவரை கூட அங்க நீங்க வேட்பாளராக அறிவிக்கலாம். தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் இருக்கிறாங்க, ஆமாவா இல்லையா? ஸோ ஒரு பொது தொகுதியில ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரை நிறுத்துவதில் என்ன தவறு இருக்கு? அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் என்றே பார்க்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர் மக்கள் என்ன கேட்டுட்டு இருக்காங்க, பட்டியல் வெளியேற்றம் கேட்கிறாங்க. அவங்க பை நேச்சர் அவங்க இன்னைக்கு வந்து ஸ்கெடியூல்டு லிஸ்ட்ல இருக்காங்க. இன்னும் அரசாணை என்பது மாற்றப்படவில்லை. அவர்களுடைய கோரிக்கை என்பது பரிசீலிக்கப்படுகிறது. ஏன்னா எல்லா ஊர்களிலும் தமிழ்நாடு முழுக்க பறந்துபட்டு வாழக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களுடைய வாழ்வாதாரம் வாழ்நிலை என்பது ஒரே போல இல்லை. தென்காசியில் அவங்களுடைய வாழ்நிலை வேற மாதிரி இருக்குது, தஞ்சாவூர்ல வேற மாதிரி இருக்குது, ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும்போது அது ஜெனரலைஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல கவர்மெண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. ஸோ எதுக்காக இது எல்லாத்தையும் சொல்றேன்னா, இப்படி எல்லா ஃபேக்டர்ஸையும் யோசிச்சு தான் இந்த தொகுதியினுடைய வேட்பாளரை பாஜக தேர்வு செய்யும். அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாக நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. சரியான வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறதுனால மற்றவர்கள் காயப்பட்டு விடக்கூடாது. கூட்டணி கட்சிகளுடைய ஒத்துழைப்பு வரணும். திடீர்னு பார்த்தா ஓபிஎஸ்க்கு இந்த தொகுதியை கொடுத்துட்டு ராமநாதபுரம், சிவகங்கை இது எல்லாமே பார்த்தா அப்படின்னா பாஜகவினுடைய ஒரு வலுவான பகுதிகள். இப்ப சிவகங்கையில பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் போட்டியிட போறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூகமான செய்திகள் வந்து கொண்டு இருக்குது. டிடிவி தினகரனுக்கு சிவகங்கை, ஓபிஎஸ் உடைய மகனுக்கு ராமநாதபுரம்னு கொடுத்துட்டா நீங்க கஷ்டப்பட்டு இவ்வளவு நாளா உழைச்சு கட்டமைச்ச உங்களுடைய கிரவுண்ட்ஸை வேற யாருக்கோ நீங்க தார வார்த்தை மாதிரி ஆயிடும்ல. ஸோ அப்ப பாஜக அப்படியும் யோசிக்கலாம். ஸோ அந்த வகையில பார்த்தா ஓபிஎஸ்ஸிடம் என்ன சொல்லலாம், இல்லைங்க இது வேண்டாம், நீங்க வேற ஏதாவது எடுத்துக்கோங்க, தேனி வேண்டாமா, உங்களுடைய பவர் வேற எங்க இருக்கு காட்டுங்க. என்னங்க தேனியில மட்டும்தான் ஓபிஎஸ்க்கு பவர் இருக்குமா? முக்குளத்தோர் என்பவர்கள் தமிழ்நாடு முழுக்க பறந்துபட்டு வாழ்றாங்களா, திருச்சியில நில்லுங்க, இல்ல வேற ஊர்ல நில்லுங்கன்னு ஏதோ ஒன்று சஜஸ்ட் பண்ணலாம். அதற்கு அவர் ஒத்து வரணும். இது ஒண்ணு. ரெண்டாவது, இதற்குள்ளார இருக்கக்கூடிய பெயர்கள்ல யாருக்கான ஒரு அட்வான்டேஜ்? நீ சொன்ன மாதிரி கருப்பு முருகானந்தம் வெளியூர், அதனால வேண்டாம். சரி ஓகே, அப்படின்னா தரணி முருகேசனா, GBS நாகேந்திரனா, கதிரவனா, குப்புராமா, யாருக்கு கொடுக்கலாம்? சேர்வை கொடுக்கலாமா, தேவருக்கு கொடுக்கலாமா, யாருக்கு அங்க கொடுப்பது சரியாக இருக்கும், இல்ல யாதவருக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற இந்த மாதிரியான காஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி அப்படியான ஒரு நபரை தான் அவர்களால் தேர்ந்தெடுக்க முடியும். அப்படியான ஒரு நபரை தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். ஏன்னா நான் ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தமா சொல்றேன். நயினார் நாகேந்திரன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஜெயலலிதாவினுடைய அமைச்சரவையில் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு, போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு. அவர் பார்க்காத அரசியல் கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர். திருநெல்வேலியில் வந்து இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கிறாரு. ராமநாதபுரத்தில் போய் போட்டிக்கிட்டாரு. அரசியலை கரைச்சு குடிச்சவர். ஓகே, அரசியலை கரைச்சு குடிச்சவர். கடைசி வரை அவர் பண்ணாத ஒரு விஷயம் என்னன்னா, ஜெயலலிதாவிடம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணியமான ஒரு மரியாதை தான் அவருக்கு உண்டு. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நீ நயினார் நாகேந்திரன் தரையோட தவழ்ற மாதிரி ஒரு போட்டோ நீ பார்க்கவே முடியாது. அதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. அதனால தான் சசிகலாவுக்கும் அவருக்கும் பெரிதா ஒத்து போல, அதனால தான் அவருக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒத்து போகல.
ஸோ அப்படிப்பட்ட நயினார் நாகேந்திரனே இதே தொகுதியில் எவ்வளவுதான் அவர் வந்து வாக்குகள் எடுத்திருக்கிறாரு, 3.5 லட்சம் ஓட்டு தான் எடுத்துக்க முடிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த நேரத்தில் அதிமுக பெரிய அளவில் அவருக்கு ஒத்துழைக்கல. அன்வர் ராஜாவினுடைய ஒத்துழைப்பு என்பது 0. அன்வர் ராஜா அங்க ஒரு வேலையும் பார்க்கல. அதனாலதான் நயினார் நாகேந்திரன் தோத்தாரு. இல்லைன்னா நிச்சயமாக ஜெயிச்சிருக்கும். அதிமுகவினுடைய ஓட் டிரான்ஸ்பர்ங்கிறது நடக்கவே இல்லை. எதுக்காக இதை நான் சொல்றேன், நயினார் நாகேந்திரன் மாதிரி தேர்தல் களத்தில் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபருக்கே தண்ணி காட்டின ஒரு தொகுதி. வறண்ட பூமி தான், ஆனா வேட்பாளருக்கு தண்ணி காட்டும். அதனால யாரா இருந்தாலும் கேர்ஃபுல்லா களமாடணும். அதற்கான ஒரு கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடிங்குவாங்கல்ல, அதற்கான சாத்தியம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. கம்யூனலி ரொம்ப ஷார்ப்பு. ஒரு சின்ன ஒரு வார்த்தை கூட அங்கே ஒரு பெரிய விஷயத்தை வந்து உண்டு பண்ணிடும். ஸோ முதுகுளத்தூர் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு கலவரம் ஞாபகம் வருது. பசும்பொன்னாருடைய பூமி, தெய்வ திருமகனார் வாழக்கூடிய ஒரு பூமி. ஸோ இப்படியான ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு அடையாளங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த அடையாளங்கள் எல்லாம் வெளியில் தெரியாமல் வறண்ட பூமி வறண்ட பூமி வறண்ட பூமின்னு சொல்லி அதை ஏதோ ஒதுக்கி வச்சிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு தீண்டாமையிலிருந்து அந்த மக்களவை தொகுதியை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த முறை பாரதிய ஜனதா வேட்பாளர் வென்றால் மட்டும்தான் உண்டு என்பதை அந்த மக்கள் முடிவு செய்து, யார் நின்னாலும், இப்ப நம்ம சொன்ன பெயர் பட்டியலில் இருக்கக்கூடிய யார் நின்னாலும் அதை மோடி நிற்பதாக கருதி அவர்கள் அங்கு வேலை பார்க்கணும். நான் ஏற்கனவே தென்காசிக்கு சொன்னதே தான். ஏன்னா தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய ஓட்டுங்கிறது எப்படி அங்கே தென்காசியில் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் கணிசமாக இருக்கு. என்ன அங்கே முதல் இடத்துல இருக்கு, இங்கே 2ஆம் இடத்துல இருக்கு, 3ஆம் இடத்துல இருக்கு, அவ்வளவுதான். ஸோ அப்படிப்பட்ட தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய வாக்குகளை எப்படி பெறுவது, அங்கே இருக்கக்கூடிய அந்த மீனவ மக்களுடைய வாக்குகளை எப்படி பெறுவது, அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமூக மக்களையும் எப்படி நம்ம போயிட்டு பார்த்து பேசி மோடியினுடைய நலத்திட்டங்களை எடுத்து சொல்லி இந்த மாவட்டம் இந்த மக்களவை தொகுதி மாறணும்னா நம்ம மோடிக்கு வாக்கு செலுத்தினா மட்டும்தான் உண்டு. மோடி நிக்க போறாருன்னு சொன்னாங்க, மோடியே நிக்கிறதா நினைச்சு வேலை பாருங்கிற ஒரு பாசிட்டிவிட்டியை இந்த வேட்பாளர் பட்டியலில் இருக்கக்கூடிய யார் நின்னாலும் அதை செய்ய வேண்டிய ஒரு கடமை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்குது. நான் இன்னும் சொல்றேன், ஸ்ட்ராங் கேடர் ஃபோர்ஸ். இதுல இருக்கக்கூடிய இந்த தலைவர்களுடைய உழைப்பு என்ன அப்படிங்கிறதுல வேணாலும் யாருக்கும் மாற்று கருத்து இருக்கலாம். ஆனால் கடும் உழைப்பாளிகள் நிறைந்த ஒரு கட்டமைப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த மாவட்டங்களில் இருக்கிறது. இந்த குறிப்பாக நான் சொன்ன இந்த சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கிறது. அதை வைத்து பாஜக கடுமையான ஒரு போட்டி கொடுத்தா ஒரு லேசான வாக்கு வித்தியாசத்திலேயாவது அவங்க வெல்லலாம். மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெல்லக்கூடிய ஒரு தொகுதி கிடையாது. அதை நான் முதலே சொல்லிடுறேன். திமுக வென்றாலும் சரி, பாஜக வென்றாலும் சரி, ரொம்ப ஒரு சொற்பமான வாக்குகள் வித்தியாசத்துல தான் ஜெயிக்க முடியும். ஒரு 5000-10,000 ஓட்டு, 10,000 ஓட்டுக்குள்ளார தான் அதனுடைய வெற்றி தோல்வி இருக்கும். பாஜக வென்றா, திமுக வென்றா 50,000 ஓட்டு வித்தியாசத்துல அவங்க ஜெயிப்பாங்க. இது இரண்டுக்குமே சாத்தியம் இருக்குது. ஒரு 1.5 லட்சம் ஓட்டு 2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக நிச்சயம் இது இருக்காது. தேர்தல் மாதிரி இருக்காதுன்றீங்க? நிச்சயம் இது இருக்காது அப்படிங்கறத மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். நாம் படித்த பெயர்கள் தாண்டி வேறு யாராவது பெயர்கள் கூட நிறைய பேர் அந்த களத்துல நின்று வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மளுடைய கண்ணுக்கு தெரிந்தது காதல் விழுந்த செய்திகளை தான் நம்ம பகிர்ந்திருக்கோம். யாருடைய பெயரையும் நம்ம வந்து வேணும்னே அவாய்ட் பண்ணிட்டோம்னு யாரும் நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா நமக்கு வந்து இதில் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் சொல்ல விரும்புவது ஒண்ணுதான், ராமநாதபுரத்துல ஜெயிக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கு. ஜரூரா போயிட்டு வேலை பாருங்க. மோடி தான் நிக்கிறாருன்னு நினைச்சு வேலை பாருங்க. ஜெயிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் கொண்ட ஒரு தொகுதி ராமநாதபுரம். அதை விட்டு விடாதீங்க அப்படிங்கிறது மட்டும்தான். அதே மாதிரி மக்கள் கிட்ட தயவு செய்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு நபரை தேர்ந்தெடுத்து, நான் மறுபடியும் சொல்றேன், இது பாஜகவுக்காக சொல்ல, காங்கிரஸ் தான் ஜெயிக்கும், காங்கிரஸ் தான் அடுத்து மத்தியில் ஆட்சிக்கு வரும்னா நீங்க காங்கிரஸ் ஓட்டு போடுங்க நானே சொல்லியிருப்பேன். ஏன்னா உங்க தொகுதி வளரணும். மாத்தி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அங்க மேல பிஜேபி வரும்பொழுது நீங்க யாரை எலெக்ட் பண்ணி அனுப்பி விடுறீங்க? நீங்க ஒரு ஏடிஎம்கே எலெக்ட் பண்ணி அனுப்பி விடுறீங்க. மறுபடியும் ஒரு பிஜேபி வரும்போது ஒரு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் எலெக்ட் பண்ணி அனுப்பி விடுறீங்க. அவங்களால என்ன கேட்டு வாங்கி தர முடியும்? உங்களால் என்ன கேட்டு வாங்கி தர முடியும்? உங்க தொகுதிக்கான நலத்திட்டங்களை கேட்டு பெற வேண்டும் என்றால் உங்களுடைய தொகுதியிலிருந்து செல்லக்கூடிய ஒருவர் மத்திய அமைச்சராக இடம்பெற வேண்டும். அப்பதான் உங்க தொகுதி மாறும். அதை அந்த மக்கள் மனதில் வைத்து வாக்கு செலுத்தணுங்கிறதா இந்த வீடியோவின் வழியாக நான் ராமநாதபுரம் மக்களவை தொகுதி மக்களிடம் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.